என்னோட ஸ்கிரீன் எல்லாருக்கும் ஷேர் ஆகுதா? வாய்ஸ் ஆட்டோக்குள்ள தானே இருக்கு. ஸ்கிரீன் ஷேர் ஆகுதுல்ல? சரி, ஓகே. இன்னைக்கு நம்ம வந்து லூப் கான்செப்ட்ஸ் தான் பார்க்க போறோம். ஓகேவா? ஸோ லூப் கான்செப்ட்ஸ்னா நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒவ்வொரு லாங்குவேஜ்லயுமே காமனான டாபிக்ஸ்னு ஒண்ணு இருக்கு. ஓகேவா? சின்டாக்ஸ் தான் சேஞ்ச் ஆகுமே தவிர பட் இந்த டாபிக்ஸ் தான் எல்லாத்துலயுமே படிப்போம். எல்லா யூனிட்லயும் ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே வேரியபிள்ஸ் படிப்போம் அப்படின்னு நம்ம நேத்தே சொன்னோன்னே என்னெல்லாம் படிப்போம்னு சொன்னா நம்ம நேத்து வந்து என்ன பார்த்தோம்? கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ் பார்த்தோமா? சோ இன்னைக்கு அடுத்து லூப் ஸ்டேட்மெண்ட்ஸ். சோ லூப் ஸ்டேட்மெண்ட்ஸ்ன்னு பார்த்தோம்னா உங்களுக்கு எந்த மத்த லாங்குவேஜ்ல என்னென்ன லூப்ஸ் எல்லாம் படிச்சிருப்பீங்க? For, do, while. For, while, do, while. ஃபார் வைல் டு வைல் படிச்சிருக்கோம். மூணு லூப் தான் படிச்சிருக்கோம். பட் ஜாவா ஸ்கிரிப்ட்ல அடிஷ்னலா இன்னும் கொஞ்சம் லூப்ஸ் இருக்கு. ஓகே, ஃபாரின்ல ஃபார் ஆஃப் இன்ஃபைனைட் லூப். இந்த இன்ஃபைனைட் லூப் வந்து ஜஸ்ட் லூப் எரர். சம்டைம்ஸ் நம்ம வந்துட்டு லூப் வந்துட்டு கண்டிஷன் ஒழுங்கா கொடுக்கலன்னா என்ன ஆயிட்டு இருக்கும்? லூப் வந்து திருப்பி திருப்பி எக்ஸிக்யூட் ஆயிட்டு இருக்கும். அப்படிதானே? சோ அதுதான் அந்த இன்ஃபைனைட் லூப். அது நம்ம பண்ற எரர். ஆக்சுவலி அது ஒரு தனி லூப் கிடையாது. நம்ம சம்டைம்ஸ் எரர் பண்ணிட்டோம் அப்படின்னா, ஒழுங்கா கண்டிஷன்ஸ் கொடுக்கல அப்படின்னா அது திருப்பி திருப்பி எக்ஸிக்யூட் ஆகும். சோ அததான் வந்துட்டு இன்ஃபைனைட் லூப் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இதுல வந்து பேசிக்கா நம்ம எல்லாத்துலயுமே ஃபார் லூப், ஒயில் லூப், டு வைல் லூப் படிச்சிருப்போம். எக்ஸ்ட்ராவா இங்க ஃபார் அண்ட் லூப், ஃபார் ஆஃப் லூப் படிப்போம். அடுத்து நம்ம இந்த லூப்ஸ்குள்ள அடிக்கடி யூஸ் பண்ற ரெண்டு காமனான ஸ்டேட்மெண்ட்ஸ், இதை நம்ம எல்லா இதுலயும் யூஸ் பண்ணுவோம். பிரேக் ஸ்டேட்மெண்ட் அண்ட் தென் கண்டினியூ ஸ்டேட்மெண்ட்ஸ் யூஸ் பண்ணுவோம். அதேதான் இங்கேயும் பார்க்க போறோம். ஓகே, ஸோ சிமிலர் சின்டாக்ஸ் அப்படியே உங்களுக்கு நீங்க சில என்ன சின்டாக்ஸ் படிச்சிருக்கீங்களோ அதுதான் இங்க இருக்கு. சரி, நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும்னு நினைச்சேன். சோ இப்ப நீங்க கரண்டா ரீசெண்டா படிச்சது வந்து சி லாங்குவேஜா இல்ல பைத்தானா? Python, ma'am. பைத்தான் தான் படிச்சிருக்கீங்க. அப்ப நீங்க எல்லாரும் செகண்ட் செமஸ்டர்ல இருக்கீங்களா? எனிஒன் ப்ளே பண்றீங்களா? என்ன மேம் புரியல? எல்லாரும் செகண்ட் செமஸ்டர்ல இருக்கீங்களான்னு கேட்டேன். பைத்தான் படிக்கிறேன்னு சொல்றீங்களா? Yes, ma'am. Exam எழுத போறோம். Sem exam. ஓகே ஓகே. சோ அதனால உங்களுக்கு வந்து பைத்தான் ரொம்ப ஃபெமிலியரா இப்ப படிச்சதுனால இருக்கும். பட் எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு சியும் ஓரளவுக்கு நினைவு இருக்கும் தானே? சோ அந்த சின்டாக்ஸ்லாம் நீங்க கோப் பண்ணிடுவீங்க. அதனால பட் வந்து இங்க வந்து பைத்தான் மாதிரி இருக்காது. ஓகேவா? கம்ப்ளீட்டா சின்டாக்ஸ் வந்து நம்ம ஸ்டார்டிங்ல படிச்ச மாதிரி சியோட ஸ்ட்ரக்சர் தான் இங்க வந்து ரிசம்பிள் பண்ணும். சோ ஜாவாஸ்கிரிப்ட் அப்படியே சி மாதிரி தான் இருக்கும் ஸ்ட்ரக்சர் எல்லாமே. மோஸ்ட் ஆஃப் த டைம் சின்டாக்ஸ் எல்லாமே கொஞ்சம் ஒரே மாதிரி தான் இருக்கும். அங்கங்க தான் டிஃப்ரெண்டா இருக்கும். ஓகே ஓகே. சோ வந்து இப்போ வந்து நம்ம பொதுவா இங்க உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்ச கான்செப்ட்ஸ் தான். சோ அகைன் ஒரு டைம் ரிப்பீட் பண்ற மாதிரி இருக்கும். ஓகே, சோ ஜாவா ஸ்கிரிப்ட்ல லூப்ஸ், பொதுவா லூப்ஸ் எதுக்கு யூஸ் பண்ணுவோம்? ஒரு பர்டிகுலர் டாஸ்க் நமக்கு ரிப்பீட் ஆயிட்டே இருக்கணும். ஒரு ஃபங்க்ஷன், ஒரு பர்டிகுலர் ஃபங்க்ஷன் ஃபார் லூப்னு வச்சுக்கிட்டோம்னா அந்த ஃபார் லூப் நமக்கு ரிப்பீட் ஆயிட்டே இருக்கணும். ஒரு எலமெண்ட்டை நம்ம திருப்பி திருப்பி பிரிண்ட் பண்ணணும். இல்ல ஒரு 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 ஃபங்க்ஷனுக்குள்ள அது திருப்பி திருப்பி போயிட்டு வரணும். ஒரு லூப் மாதிரி எக்ஸிக்யூட் ஆயிட்டு இருக்கணும். அப்படின்னா நம்ம வந்து ஃபார் லூப் யூஸ் பண்ணுவோம். இல்ல ஒயில் லூப் யூஸ் பண்ணுவோம். ஏதோ ஒரு லூப்ஸை யூஸ் பண்ணுவோம். ரிப்பீட்டிவா நமக்கு வந்து ஒரு டாஸ்க் பண்ணணும் அப்படின்னாலே நம்ம எதுக்குள்ள போயிருவோம் அப்படின்னா லூப்ஸ்குள்ள போயிருவோம். ஓகேவா? சோ அப்ப என்ன பண்ணுவோம்? அகெயின் அண்ட் அகெயின் ஒரு கோடு, ஒரு குறிப்பிட்ட செட் ஆஃப் பிளாக் வந்துட்டு நமக்கு வந்துட்டு திருப்பி திருப்பி எக்ஸிக்யூட் ஆகும். அன்டில் ஒரு கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகுற வரைக்கும் அந்த திருப்பி திருப்பி அந்த லூப் வந்து என்ன செஞ்சுட்டு இருக்கும்? எக்ஸிக்யூட் ஆயிட்டே இருக்கும். ஒருவேளை அந்த கண்டிஷன் நம்ம ப்ராப்பரா கொடுக்கலன்னா அந்த லூப் இன்ஃபைனைட்டா எக்ஸிக்யூட் ஆகும். சோ அததான் இன்ஃபைனைட் லூப் அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே ஃபார் லூப் தான் இருக்கும். இப்போ உங்களுக்கு ஒரு லூப்புக்கு சின்ன எக்ஸாம்பிள் மாதிரி கொடுத்துருக்காங்க. இங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா ஒரு செட் ஆஃப் கோடு தானே திருப்பி திருப்பி எக்ஸிக்யூட் ஆயிட்டே இருக்கும்னு சொன்னோம். சோ இந்த திருப்பி திருப்பி எக்ஸிக்யூட் ஆக போற கோட் என்னது? இந்த கன்சோல் டாட் லாக்ல வெல்கம் டு இன்ஃபோர்ஸ்மெண்ட். சோ எனக்கு இந்த வெல்கம் டு இன்ஃபோர்ஸ்மெண்ட் அகைன் அண்ட் அகைன் ரிப்பீட் ஆயிட்டே இருக்கணும். அதனால நான் என்ன பண்றேன்? ஃபர்ஸ்ட் ஃபார் லூப்ல i is equal to 0 கொடுத்துட்டு i less than 5
அப்படின்னா ஐ வந்து 0ல இருந்து 1 2 3 4 அன்டில் என்னது ஐ வந்து லெஸ் தென் 5 வரைக்கும் வரும். அப்ப 0 ஃபர்ஸ்ட் டைம் ஒரு டைம் எக்ஸிக்யூட் ஆகும். அடுத்து போய் என்ன பண்ணும், ஐ இன்கிரிமெண்ட் ஆகும். அப்ப அது என்ன ஆகும், 2 மாறும். சோ 2 மாறிட்டு திருப்பி இங்க வரும். திருப்பி செக் பண்ணும். திருப்பி வந்துட்டு ஐ 2 மாறினதுக்கு அப்புறம் கண்டிஷன் செக் பண்ணும். ஐ லெஸ் தென் 5னா அகைன் லூப் குள்ள போகும். லூப் குள்ள போயிட்டு வெல்கம் டு இன்ஃபோர்ஸ்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும். அடுத்து திருப்பி வந்துட்டு இப்ப ஐ பிளஸ் பிளஸ் ஆனோன்னா இப்போ வந்து ஐயோட வேல்யூ எவ்வளவு இருக்கும், 3 இருக்கும். சோ 3 போயிட்டு கண்டிஷன் செக் பண்ணும். 5 விட ரெடியூஸா சின்னதா இருந்துச்சு அப்படின்னா திருப்பி லூப் எக்ஸிக்யூட் ஆகும். சோ வெல்கம் டு இன்ஃபோர்ஸ்மெண்ட் அகைன் பிரிண்ட் ஆகும். அடுத்து அதே மாதிரி ஐ இன்க்ரீஸ் ஆகும். இப்படி என்ன ஆகும், அன்டில் ஐ வந்துட்டு லெஸ் தென் ஒருவேளை 5 விட பெருசா நம்மளுக்கு வர்றப்போ இல்ல 5 வர்றப்போ நமக்கு என்ன ஆயிரும், லூப் கம்ப்ளீட்டா ஸ்டாப் ஆகி அதுல இருந்து எக்ஸிட் ஆயிரும். ஓகே. ஓகே. இப்போ வந்துட்டு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் லூப்ஸ் வந்துட்டு ஜாவா ஸ்கிரிப்ட்ல ஒவ்வொரு லூப்ஸா பார்க்கலாம். ஓகே. ஃபர்ஸ்ட் எடுத்தோம்னா ஃபார் லூப் பார்ப்போம். சோ ஃபார் லூப்ல என்னென்னலாம் இருக்கும், இங்க வந்து சின்டாக்ஸ் கொடுத்துருக்காங்களா. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிருப்போம், ஒரு இனிஷியலைசேஷன் இருக்கும். ஐ இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு சொல்லிட்டு இனிஷியலைஸ் பண்றோமா. சோ ஒரு இனிஷியலைசேஷன் ஸ்டேட்மெண்ட் இருக்கும். அடுத்து ஒரு டெஸ்டிங் கண்டிஷன் இருக்கும். இங்க வந்து டெஸ்ட் பண்றதுக்கு ஏதோ ஒரு கண்டிஷன் யூஸ் பண்றோம்ல. சோ ஐ லெஸ் தென் 5 இல்ல ஐ கிரேட்டர் தென் 5 அந்த மாதிரி செக் பண்றதுக்கு ஒரு கண்டிஷன் ஸ்டேட்மெண்ட் இருக்கும். அடுத்து என்னது அப்படின்னா ஒரு இன்கிரிமெண்ட் ஆர் டிக்ரிமெண்ட் ஸ்டேட்மெண்ட். ஐ பிளஸ் பிளஸ் ஐ மைனஸ் மைனஸ் அது என்ன பண்ணும், ஒன்னு ஐயோட வேல்யூ இன்கிரிமெண்ட் பண்ணும், இல்லைன்னா ஐயோட வேல்யூ டிக்ரிமெண்ட் பண்ணும். சோ அந்த மாதிரி ஒரு இன்கிரிமெண்ட் ஆர் டிக்ரிமெண்ட் ஸ்டேட்மெண்ட் இருக்கும். அதுக்குள்ள நம்மளோட ஃபார் லூப் கோடு, எந்த கோடு திருப்பி நம்ம அகைன் அண்ட் அகைன் ரிப்பீட் ஆகணும் அந்த செட் ஆஃப் கோடு இருக்கும். இதுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. நான் ஸ்பீடா தான் போறேன், ஏன்னா உங்களுக்கு வந்துட்டு நான் ஸ்பீடா போறேன்னா என்னன்னு வந்து நீங்க தான் சொல்லணும். சோ நான் போறேன் ஓரளவுக்கு, ஏன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படிங்கறதுனால நான் போறேன். ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்க பிட்வீன்ல கொஞ்சம் ஸ்பீடா போறீங்க, கொஞ்சம் மெதுவா சொல்லுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா ஸ்டாப் பண்ணிட்டு அகைன் ரிப்பீட் பண்றேன். ஓகேவா. சோ அதெல்லாம் இங்க கொடுத்துருக்காங்க. சோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணும், ஸ்டார்டிங் போனோம்னா ஒரு இனிஷியலைசேஷன் ஸ்டேட்மெண்ட் இருக்கும். அது முடிச்சிட்டு நம்ம என்ன பண்ணுவோம்னா கண்டிஷன் செக் பண்ணுவோம். இனிஷியலா இப்ப ஐ இஸ் ஈக்குவல் டு 0ன்னு வச்சிருக்கோம்னா அது வந்து கண்டிஷன் செக் பண்ணும். இப்ப ஐ லெஸ் தென் 5 நம்ம பார்த்தோம்ல, அந்த மாதிரி கண்டிஷன் செக் பண்ணும். ட்ரூவா இருந்தா என்ன பண்ணும், அந்த லூப் எக்ஸிக்யூட் ஆயிட்டு அடுத்து இன்கிரிமெண்ட் ஆர் டிக்ரிமெண்ட்டுக்குள்ள போகும். போயிட்டு இன்கிரிமெண்ட் ஆகி இப்ப அகைன் இன்கிரிமெண்ட் ஆனதுக்கு அப்புறம் ஐயோட வேல்யூ ஒரு வேல்யூ இருக்குல்ல, அதை வச்சு இனிஷியலைசேஷனுக்குள்ள போய் இனிஷியலைஸ் பண்ணிடும். ஓகே. அதுக்கப்புறம் என்ன பண்ணும், திருப்பி செக் பண்ணும். இப்போ ஐ வந்து லெஸ் தென் 5 இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு திருப்பி அந்த லூப் எக்ஸிக்யூட் ஆகும். இப்படி அகைன் அண்ட் அகைன் எக்ஸிக்யூட் ஆயிட்டு அந்த கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகுற வரைக்கும் எக்ஸிக்யூட் ஆகும். ஒன்ஸ் அந்த கண்டிஷன் ஃபால்ஸ் ஆயிட்டுனா லூப்பை விட்டு எக்ஸிட் ஆயிரும். ஓகே. இததான் அந்த ஃப்ளோ சார்ட்லயுமே கொடுத்துருக்காங்க. ஓகே. சோ ஃபர்ஸ்ட் என்னன்னா இந்த எக்ஸாம்பிள்ல பாருங்க, நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிருக்கோம், பொதுவா இன்ட் எக்ஸ் அப்படின்னு நம்ம டிக்ளேர் பண்ணுவோம். சில நம்ம இங்க வந்துட்டு வேரியபிள் டிக்ளரேஷனுக்கு 3 டைப்ஸ் பார்த்தோம். அதுல ஒண்ணுதான் இந்த லெட்டை வச்சுதான் மேக்ஸிமம் டிக்ளேர் பண்ணுவோம்னு சொல்லியிருக்கேன். சோ லெட் எக்ஸ்ன்னு சொல்லிட்டு எக்ஸை வச்சு டிக்ளேர் பண்ணியாச்சு. இப்ப நான் என்ன பண்றேன், ஃபர்ஸ்ட் இனிஷியலைஸ் பண்றேன், அதுக்கு அடுத்து கண்டிஷன் கொடுக்குறேன், அண்ட் தென் இப்போ கோட்ல போயிட்டு எக்ஸிக்யூட் பண்றோம். கோட்ல என்ன எக்ஸிக்யூட் ஆகணும், வேல்யூ ஆஃப் எக்ஸ்ன்னு எக்ஸோட வேல்யூ எக்ஸிக்யூட் ஆகும். அப்புறம் சின்டாக்ஸ்ல முக்கியமா ஒரு விஷயத்த மறந்துட்டேன். நீங்க வந்துட்டு சீல வந்து என்ன பண்ணுவீங்கன்னா, இப்ப இந்த இடத்துல இருக்குன்னா சீல வந்து எக்ஸ பிரிண்ட் பண்ணணும்னா இந்த இடத்துல என்ன யூஸ் பண்ணுவீங்க, வேல்யூ ஆஃப் எக்ஸ் கோலன் அப்படின்னா Percentage is S. பெர்சன்டேஜ் டி யூஸ் பண்ணுவோம். இன்ட்ல இது பண்ணிருந்தீங்கன்னா பெர்சன்டேஜ் டி யூஸ் பண்ணி கமா எக்ஸ்ன்னு போடுவீங்க. பட் இங்க நீங்க என்ன பண்ணணும்னா பிளஸ் எக்ஸ்ன்னு போடணும். அப்படின்னா என்ன ஆகும், அந்த எக்ஸோட வேல்யூ உங்களுக்கு அங்க பிரிண்ட் ஆகும். ஓகே. பிளஸ் எக்ஸ்ன்னு போடுவோம். ஜாவா படிச்சீங்கன்னா இதுல டாலர் யூஸ் பண்ணுவோம்ல. டாலர் எதுக்கு யூஸ் பண்ணுவீங்கன்னா, இப்போ நீங்க ஏதாவது ஸ்ட்ரிங் வேல்யூஸ் கொடுத்துருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பிரான்ச் இஸ் ஈக்குவல் டு கம்ப்யூட்டர் சயின்ஸ் அந்த மாதிரி கொடுத்துருந்தோம் அப்படிதானே, அந்த மாதிரி டைம்ல நீங்க டாலர் யூஸ் பண்ணுவீங்க. ஓகேவா. இது நார்மலா தானே, நம்பர்ஸ் தானே இருக்கு. சோ அதனால பிளஸ் எக்ஸ்ன்னு யூஸ் பண்ணீங்கனாலே போதும். ஓகே. ஓகே மேம். சோ அடுத்து இப்ப நமக்கு என்ன பண்றோம், பிளஸ் எக்ஸ்ன்னு போட்டோம் அப்படின்னா நம்மளோட எக்ஸோட வேல்யூ இதுக்கப்புறம் நமக்கு ஆட் ஆயிரும். ஓகே. இப்போ வந்து ஒயில் லூப்.
ஒயில் லூப்ல என்ன பண்ணுவோம்? அதே மாதிரி தான். பட் ஃபார் லூப்புக்கும் ஒயில் லூப்புக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா, இங்க நம்ம என்ன பண்ண மாட்டோம்? இனிஷியலைசேஷன் வந்துட்டு அந்த ஒயில்ன்னு போட்டுட்டு, அதுக்குள்ள ஒன்லி என்ன இருக்கும்? கண்டிஷன் தான் இருக்கும். ஓகே. அந்த கண்டிஷன் ட்ரூவா இருந்துச்சுன்னா, அந்த ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆயிட்டு, அட் லாஸ்ட் அந்த ஸ்டேட்மெண்டோட லாஸ்ட்ல நம்ம இன்கிரிமெண்ட் பண்ணுவோம். அதோட இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஓகே. இங்க நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா, ஸ்டார்ட்டிங்லயே இனிஷியலைஸ் பண்ணிட்டோம். ஃபார் லூப்ல என்ன பண்ணுவோம்? ஃபாருக்குள்ள தான் நம்ம என்ன பண்ணுவோம்? இனிஷியலைஸ் பண்ணி கண்டிஷன் குடுத்து இன்கிரிமெண்ட் ஆர் டிக்ரிமெண்ட் குடுப்போம். பட் ஒயில் லூப்ல என்ன பண்ணுவோம்? ஸ்டார்ட்டிங்ல இனிஷியலைஸ் பண்ணிட்டு, அந்த ஒயில் லூப் பிராக்கெட்ஸ்குள்ள பேரந்தசிஸ்குள்ள என்ன இருக்கும்? ஜஸ்ட் கண்டிஷன் மட்டும் தான் இருக்கும். கண்டிஷன் வந்து ட்ரூவா இருந்துச்சுன்னா, அந்த கோடுக்குள்ள போகும். சோ அந்த கோடுக்குள்ள போயிட்டு அந்த செட் ஆஃப் கோட் எக்ஸிக்யூட் ஆயிட்டு, அட் லாஸ்ட் இந்த கோட்லாம் எக்ஸிக்யூட் ஆனதுக்கு அப்புறம் லாஸ்டா நம்ம என்ன பண்ணிருப்போம்? இங்க இன்கிரிமெண்ட் பண்ணிருக்காங்களா? வேல்யூ என்ன பண்ணிருக்காங்கன்னா, பிளஸ் ஈக்குவல் டு 1. இல்லன்னா வேல்யூ பிளஸ் பிளஸ்ன்னு குடுக்கலாம். ஓகேவா? சோ பிளஸ் ஈக்குவல் டு 1ன்னா என்ன ஆகும்? இருக்கிற வேல்யூவோட 1 ஆட் பண்ணுவோம். ஓகே. சோ இதுக்கு என்ன அர்த்தம்? வேல்யூ இஸ் ஈக்குவல் டு வேல்யூ பிளஸ் 1. ஓகேவா? சோ இருக்கிற வேல்யூவோட 1 ஆட் பண்ணிட்டு போகும். அதான் இந்த ஃபார் லூப்ல ஃபார் லூப்புக்கும் ஒயில் லூப்புக்கும் உள்ள டிஃபரன்ஸ். எல்லாத்தையுமே ஃபார் லூப்ல ஒரே லைன்ல கொடுத்துருவீங்க. ஒயில் லூப்ல கண்டிஷன்ஸ் மட்டும் கொடுத்துட்டு ட்ரூ ஆகி கோட் எக்ஸிக்யூட் ஆனதுக்கு அப்புறம் லாஸ்ட்ல தான் இன்கிரிமெண்ட் ஆர் டிக்ரிமெண்ட் பண்ணுவோம். ஓகே. இதுதான் ஒயில் லூப். அடுத்து டு ஒயில் லூப். ஒயில் லூப்புக்கும் டு ஒயில் லூப்புக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா, ஒயில் லூப் எப்ப எக்ஸிக்யூட் ஆகும்? ஒன்ஸ் உங்களுக்கு இந்த கண்டிஷன் ட்ரூவா இருந்தா மட்டும்தான் அதுக்குள்ள உள்ள செட் ஆஃப் கோட் வந்து உங்களுக்கு எக்ஸிக்யூட் ஆகும். ஆனா டு ஒயில் லூப் தான் அப்படி இல்ல. டு ஒயில் லூப்ல எப்படின்னா, உங்களுக்கு வந்துட்டு கோட் வந்து எப்ப எக்ஸிக்யூட் ஆகும்னா, ஒன்ஸ் நீங்க கண்டிஷன்லாம் வந்து செக் பண்ணணும்னு கூட அவசியம் இல்ல. டூன்னு போட்டுட்டு நீங்க அதுக்குள்ள ஒரு ஸ்டேட்மெண்ட் வச்சுட்டீங்கன்னா, அது ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸிக்யூட் ஆகிரும். ஒன்ஸ் அது எக்ஸிக்யூட் ஆயிட்டுனா, அதுக்கப்புறம் வந்து ஒயில் வந்து கண்டிஷனே செக் பண்ணும். அட்லீஸ்ட் ஒன் டைமாவது அது என்ன ஆயிரும்? எக்ஸிக்யூட் ஆயிரும். ஓகே. இங்கெல்லாம் இப்ப நீங்க பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப இந்த ஒயில்ல இப்ப நான் என்ன பண்ணிருக்கேன்னா, வேல்யூ வந்து இங்க 7ன்னு இனிஷியலைஸ் பண்ணிருக்கேன். இந்த ஒயில்ல வேல்யூ 7 இனிஷியலைஸ் பண்ணிட்டு, இங்க போயிட்டு கண்டிஷன் நான் செக் பண்ணும்போது, அது என்ன குடுத்திருக்கும்? லெஸ் தென் 6ஆ இருக்கணும். பட் எனக்கு இங்க வேல்யூ என்னன்னு இனிஷியலைஸ் பண்ணிருப்பேன்? 7 இனிஷியலைஸ் பண்ணிருப்பேன். சோ அது என்ன பண்ணாது? இந்த லூப்குள்ளேயே போகாம வெளியில வந்துரும். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் கண்டிஷனே தப்பு. சோ அது வந்து இனிஷியலைஸ் பண்ணதே தப்பா இருக்கிறதுனால அது என்ன பண்ணிரும்? அந்த லூப்பே எக்ஸிக்யூட் ஆயிரும். சரி எக்ஸிக்யூட் ஆகாது. அந்த லூப்ல இருந்து வெளியில வந்துரும். சோ அதுக்கப்புறம் உள்ள ஸ்டேட்மெண்ட்ஸ் எக்ஸிக்யூட் ஆகும். பட் இங்க டூ ஒயில்ல என்ன பண்ணுவோம்னா, டூல எந்த விதமான கண்டிஷன்ஸும் நம்ம குடுக்கல. டூல ஏதாவது கண்டிஷன்ஸ் இங்க குடுத்திருக்காங்களா? குடுக்கல. சோ அதனால அது என்ன பண்ணிரும்? ஒன்ஸ் அந்த ஸ்டேட்மெண்ட்ட எக்ஸிக்யூட் பண்ணிட்டு தான் அது கண்டிஷன் அந்த வைலுக்குள்ள இப்ப கீழ தானே கண்டிஷன் குடுத்திருக்காங்க. அந்த கண்டிஷன்ஸ்குள்ளேயே அது வந்து செக் பண்ணும். இது ட்ரூவா இல்லையா அப்படின்னு. இப்ப நீங்க இந்த ஃப்ளோ சார்ட்ட பாருங்க. ஃப்ளோ சார்ட்ல டூ ஒயில் லூப் பாடி இது குடுத்திருக்காங்க. சோ ஒன்ஸ் என்ன பண்ணிருது? கண்டிஷனை எக்ஸிக்யூட் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் தான் அது என்னது? ட்ரூவா இருக்கா? ஃபால்ஸா இருக்கா? அப்படின்னு பார்க்கும். அப்புறம் ஃபால்ஸா இருந்தா தான் அது டெர்மினேட் ஆகும். ட்ரூவா இருந்தா என்ன பண்ணும்? அகைன் அந்த டூ லூப் டூக்குள்ள ஒரு செட் ஆஃப் கோட் குடுத்திருக்கோம்ல, அது எக்ஸிக்யூட் ஆகும். டூ ஒயில் லூப்ல அட்லீஸ்ட் ஒன்ஸ் ஆவது உங்களுக்கு என்னது? கோட் எக்ஸிக்யூட் ஆயிரும். அதுக்கப்புறம் தான் கண்டிஷனே செக் பண்ணும். இங்க அந்த மாதிரி தான் பண்ணிருக்காங்க. ஓகே. ஃபர்ஸ்ட் இனிஷியலைஸ் பண்ணிருக்காங்க. டெஸ்ட் இஸ் ஈக்குவல் டு 1 அப்படின்னு சொல்லிட்டு இனிஷியலைஸ் பண்ணிருக்காங்க. இனிஷியலைஸ் பண்ணிட்டு கோடுக்குள்ள போய் டைரக்டா என்ன பண்ணிட்டோம்? console.log டெஸ்ட். சோ அந்த அவுட்புட் நம்ம வந்து எக்ஸிக்யூட் பண்ணிட்டோம். ஓகே. சோ அந்த console.logல என்ன பண்ணிரும்? டெஸ்டோட அவுட்புட்ட பிரிண்ட் பண்ணிரும். பண்ணிட்டு என்ன பண்ணும்? அதுக்கப்புறம் இன்கிரிமெண்ட் பண்ணிட்டு, அடுத்துதான் என்ன பண்ணும்? கண்டிஷனையே செக் பண்ணும். சோ அட்லீஸ்ட் ஒன் டைமாவது என்ன பண்ணும்? இந்த கோட் எக்ஸிக்யூட் ஆகி உங்களுக்கு அவுட்புட்ல 1ன்னு பிரிண்ட் ஆகிரும். அதுக்கப்புறம் தான் போய் இந்த ஒயில் லூப்குள்ள இருக்கிற கண்டிஷனையே செக் பண்ணி, அது வந்துட்டு திருப்பி ஒருவேளை ட்ரூவா இருந்துச்சுன்னா என்ன பண்ணும்? திருப்பி இந்த டூ வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஃபால்ஸா இருந்துச்சுன்னா அதோட டெர்மினேட் ஆகி வெளியில வந்துரும். இதான் டூ ஒயில் லூப்புக்கும் ஒயில் லூப்புக்கும் உள்ள டிஃபரன்ஸ். புரிஞ்சது தானே? இந்த 3 லூப் புரிஞ்சது இல்ல? ஃபார் லூப், ஒயில் லூப், டு ஒயில் லூப். எதுவும் ரிப்பீட் பண்ணுங்களா? நோ மேம். அடுத்து போலாம். ஓகே. சோ இது வரைக்கும் நீங்க படிச்சது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்ச டாபிக் தான். இதுக்கப்புறம் தான் ஒரு புது லூப் வந்து ஜாவா ஸ்கிரிப்டுக்கு ஒரு ஸ்பெஷலைஸ்டான ஒரு லூப் இருக்கு. அதுதான் ஃபார் அண்ட் லூப் அண்ட் தென் ஃபார் ஆஃப் லூப் அப்படின்னு ஒரு லூப்.
சோ நான் மெயினா என்ன சொல்லுவேன்னா, எப்போதுமே ஜாவா ஸ்கிரிப்ட்ல வந்து நம்ம அதிகமா எதுக்காண்டி யூஸ் பண்ணுவோம்னா, இந்த அரேஸ் அதுக்கப்புறம் ஆப்ஜெக்ட்ஸ் மெயினா ஹேண்டில் பண்றதுக்காண்டி யூஸ் பண்ணுவோம். ஆப்ஜெக்ட்ஸ்னா என்னன்னு பார்த்தோம். பைத்தான்ல டிக்ஷனரி மாதிரின்னு பார்த்தோமா, கீ வேல்யூ பேர்ஸ் இருக்கிறது தான் ஆப்ஜெக்ட்ஸ். சோ அந்த மாதிரி ஆப்ஜெக்ட்ஸ் ஹேண்டில் பண்றதுக்கு, அரேஸ் ஹேண்டில் பண்றதுக்கு தான் நம்ம என்ன லூப் யூஸ் பண்ணுவோம்? ஃபாரின் அண்ட் ஃபார் ஆஃப் லூப்ஸ். ஃபாரின் லூப் எதுக்கு அப்படின்னா, ஆப்ஜெக்ட்ஸ் நீங்க யூஸ் பண்ணும்போது அந்த ஆப்ஜெக்ட்ஸ்க்குள்ள உங்களுக்கு லூப் வந்து அகைன் அண்ட் அகைன். எனி டவுட்ஸ்? இது யாரோ மைக் ஆன் பண்ண மாதிரி இருந்துச்சு. ஏதாவது டவுட் இருக்கா? நோ மேம். ஃபாரின் லூப் என்ன அப்படின்னா மெயினா ஃபாரின் லூப் எதுக்கு கிரியேட் பண்ணிருக்காங்கன்னா ஆப்ஜெக்ட்ஸுக்குள்ள உங்களுக்கு வந்துட்டு ஹைட்ரேட் ஆகுறதுக்கு. இப்ப இவ்வளவு நேரம் நம்ம என்ன பண்ணோம்னா ஒரு கண்டிஷன் கொடுப்போம், அதுக்குள்ள ஒரு செட் ஆஃப் கோடு கொடுத்துட்டு அந்த கண்டிஷன் ட்ரூவா இருக்க பொறுத்து நமக்கு அந்த செட் ஆஃப் கோட் ரிப்பீட்டிவா நமக்கு எக்ஸிக்யூட் ஆகிட்டு இருக்கும். இப்போ ஒரு இங்க வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இங்க ஒரு ஆப்ஜெக்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆப்ஜெக்ட்ஸ்னா எப்படி இருக்கும்? அப்சல்யூட்டா இங்க வந்து ஒரு கீ இருக்கும். அந்த அந்த கீக்கு வந்துட்டு ஒரு வேல்யூ இருக்கும். இந்த மாதிரி ஒரு கீ, ஒரு வேல்யூ இந்த மாதிரி ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிருக்காங்க. ஸோ ஆப்ஜெக்ட் சின்டாக்ஸ்லாம் உங்களுக்கு தெரியும் எப்படி கிரியேட் பண்ணணும். நம்ம பார்த்துட்டோம். டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டேட்டா டைப்ஸ்லயே நம்ம ஆப்ஜெக்ட் எப்படி கிரியேட் பண்ணணும் பார்த்துட்டோம். ஸோ ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு. இப்ப எனக்கு என்னன்னா அந்த ஆப்ஜெக்ட்டுக்குள்ள போயிட்டு ஒவ்வொரு டைமும் ஃபாரின் லூப் யூஸ் பண்ணி நான் என்ன பண்றேன்? அந்த ஆப்ஜெக்ட்டுக்குள்ள உள்ள ஒவ்வொரு கீ வேல்யூ பேர்ஸ்குள்ளயும் போறேன். ஓகே. இந்த பேர் இருக்கா ஃபர்ஸ்ட் பேர். சோ அந்த கீ வேல்யூ பேர், அடுத்து நெக்ஸ்ட் கீ வேல்யூ பேர், அடுத்து நெக்ஸ்ட் கீ வேல்யூ பேர் சொல்லிட்டு ஆப்ஜெக்ட்ல உள்ள ஒவ்வொரு எலமெண்ட்ஸ்குள்ளயும் எனக்கு வந்துட்டு ஐட்ரேட் ஆகணும் அப்படிங்கிறதுக்காண்டி நான் என்ன பண்றேன்னா ஃபாரின் லூப் யூஸ் பண்றேன். ஓகே. சோ ஆப்ஜெக்ட்ல உள்ள ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் என்னது? எக்ஸ் பார் 1. அதே மாதிரி இங்க ஃபாரின் லூப் என்ன பண்ணும்னா கீஸ தான் ஆக்சஸ் பண்ணும். ஓகே. அதோட வேல்யூஸ ஆக்சஸ் பண்ணாது. ஃபாரின் லூப் என்ன பண்ணும்னா லெட் யூஸ் பண்ணி இதான் அதோட சின்டாக்ஸ். ஓகேவா? நீங்க எந்த ஃபாரின் லூப் எழுதினாலும் இந்த மாதிரி சின்டாக்ஸ் தான் யூஸ் பண்ணுவீங்க. ஸோ லெட் யூஸ் பண்ணி நான் எதை ஆக்சஸ் பண்றேன்? அந்த ஆப்ஜெக்டோட கீஸ வந்து ஆக்சஸ் பண்றேன். கீனா என்னது? எக்ஸ் ஒய் இசட் அதான் கீ. ஸோ அந்த கீயை ஆக்சஸ் பண்றேன். அது எதுக்குள்ள இருக்கு? மை ஆப்ஜெக்ட் அப்படிங்கிற ஆப்ஜெக்டுக்குள்ள இருக்கு. ஸோ லெட் கீ இன் மை ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சஸ் பண்ணி நான் என்ன பிரிண்ட் பண்ண வைக்கிறேன் அப்படின்னா அந்த கீயையும் பிரிண்ட் பண்ணி அதுக்கப்புறம் மை ஆப்ஜெக்ட் கீ இது என்ன பண்ணும்னா நீங்க மை ஆப்ஜெக்ட் போட்டுட்டு ஒரு ஸ்கொயர் பிராக்கெட்டுக்குள்ள கீ போட்டீங்கன்னா அந்த கீயோட வேல்யூவை நீங்க ஆக்சஸ் பண்றீங்க அப்படின்னு அர்த்தம். வெறும்னா கீ போட்டீங்கன்னா என்ன அர்த்தம்? அந்த ஆப்ஜெக்ட்ல உள்ள கீயை ஆக்சஸ் பண்றீங்க அப்படின்னு அர்த்தம். மை ஆப்ஜெக்ட் போட்டு ஒரு ஸ்கொயர் பிராக்கெட்டுக்குள்ள கீ போட்டீங்கன்னா அந்த கீயோட வேல்யூவை ஆக்சஸ் பண்றீங்க அப்படின்னு அர்த்தம். பட் நீங்க ஃபார் லூப்ல இங்க வந்துட்டு குடுக்குறீங்களா லெட் கீ இன் ஆப்ஜெக்ட், இங்க போயிட்டு நீங்க என்ன பண்ண முடியாது? இந்த மாதிரி மை ஆப்ஜெக்ட் கீ இன் மை ஆப்ஜெக்ட் அந்த மாதிரி கொடுக்க முடியாது. உங்களால என்ன பண்ண முடியாது? வேல்யூஸ் ஆக்சஸ் பண்ணி அவுட்புட்ல ஐட்ரேட் பண்ண முடியாது. ஒவ்வொரு எலமெண்டா ஐட்ரேட் பண்ணிட்டே போனோம் தானே. அந்த ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்டுக்குள்ள போனோம், அடுத்த செகண்ட் எலிமெண்ட்டுக்குள்ள போனோம், அடுத்த தேர்ட் எலிமெண்ட்டுக்குள்ள போனோம் அப்படின்னு சொல்லிட்டு என்னது ஒவ்வொரு எலிமெண்ட்டுக்குள்ளயா அன்டில் அந்த ஆப்ஜெக்ட்ல உள்ள ஆல் எலிமெண்ட்ஸும் கம்ப்ளீட் ஆகுற வரைக்கும் நம்ம என்ன பண்ண போறோம்? ஃபார் லூப் யூஸ் பண்ணி ஃபுல்லா ஐட்ரேட் பண்ணிட்டே இருக்க போறோம். ஓகே. ஒவ்வொரு எலிமெண்ட்ஸ்குள்ளேயா விசிட் பண்ணி செக் பண்ண போறோம். ஏதோ ஒரு கண்டிஷன் செக் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி செக் பண்ணும்போது நம்மளால என்ன பண்ண முடியும்? அந்த கீஸ ஆக்சஸ் பண்ணி தான் நம்மளால என்ன பண்ணுவோம்? ஒவ்வொரு எலிமெண்ட்ஸ்குள்ளேயும் ஐட்ரேட் பண்ண முடியும். அததான் இங்க யூஸ் பண்ணிருக்காங்க. லெட் கீ இந்த கீங்கிறது என்னது? அது வந்து சின்டாக்ஸ். கீங்கிறது இந்த கீவேர்டு. சோ அது வந்து சின்டாக்ஸ். சோ லெட் கீ இன் மை ஆப்ஜெக்ட்ங்கிறது நம்மளோட ஆப்ஜெக்டோட நேம் கொடுத்துட்டு கன்சோல் டாட் லாக்ல எனக்கு என்னெல்லாம் பிரிண்ட் பண்ணணும்? அந்த கீ பிரிண்ட் பண்ணணும். அப்புறம் அந்த கீழ உள்ள வேல்யூ எனக்கு பிரிண்ட் பண்ணணும். அதுதான் நான் என்ன பண்ணிருக்கேன்? மை ஆப்ஜெக்ட் ஸ்கொயர் பிராக்கெட்குள்ள கீன்னு கொடுத்து அந்த வேல்யூவை ஆக்சஸ் பண்ணிருக்கேன். ஃபாரின் அப்படின்னால என்னது? ஃபார் இன் இன்சைட் ஆப்ஜெக்டோட இன்சைடு போயிட்டு உங்களுக்கு ஒவ்வொரு ஆப்ஜெக்டா ஆக்சஸ் பண்றதுதான் ஃபாரின் லூப். இது மெயினா எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா ஆப்ஜெக்ட்ஸ் காண்டியே கிரியேட் பண்ணப்பட்ட லூப்ஸ் தான் இந்த ஃபாரின் லூப். ஓகே. ஒரு ஆப்ஜெக்ட்டுக்குள்ள நம்ம வந்து ஐட்ரேட் பண்ணணும். ஒவ்வொரு கீஸ்க்கா போயிட்டு ஐட்ரேட் பண்ணணும் அப்படின்னா ஃபாரின் லூப் யூஸ் பண்ணுவோம். அடுத்து ஃபார் ஆஃப் லூப். ஓகே.
சோ இங்க நீங்க என்ன பண்ண வேண்டாம் அப்படின்னா கண்டிஷன்ஸ் எதுவுமே கொடுக்க வேண்டாம். இங்க நீங்க வந்து ஆட்டோமேட்டிக்கா அந்த ஃபார் லூப் என்ன பண்ணும் அன்டில் அந்த மை ஆப்ஜெக்ட் வந்துட்டு எண்ட் ஆகுற வரைக்கும் அதுவே என்ன பண்ணும் ஒவ்வொரு கீஸ்குள்ளயா போயிட்டு போயிட்டு ஹைட்ரேட் பண்ணிடும். ஓகேவா? சோ அதான் இங்க வந்து சின்டாக்ஸ் என்ன கொடுத்துருக்கோம், லெட் கீ இன் மை ஆப்ஜெக்ட் அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஒவ்வொரு கீஸா போய் எனக்கு அந்த மை ஆப்ஜெக்ட் உள்ள இருக்கிற ஒவ்வொரு கீஸா போய் ஹைட்ரேட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிஸ்டம்க்கு வந்து சொல்றோம். ஓகே, நெக்ஸ்ட் வந்துட்டு ஃபார் ஆஃப் லூப். இவ்வளவு நேரம் என்ன பார்த்தோம், ஃபாரின் லூப்னு பார்த்தோமா. சோ ஃபாரின் லூப் எதுக்காண்டி மெயினா கிரியேட் பண்ணப்பட்டதுன்னு சொன்னா ஆப்ஜெக்ட்ஸ் காண்டி. அதே மாதிரி அரேஸ், இந்த ஃபார் ஆஃப் லூப் எதுக்காண்டினா மெயினா அரேஸ், செட்ஸ் அண்ட் மேப் காண்டி கிரியேட் பண்றோம். ஓகே, அந்த மாதிரி நீங்க அரேஸ் யூஸ் பண்ணும்போது இல்ல செட்ஸ் மேப்ஸ்லாம் இப்ப குழப்ப வேண்டாம். செட்ஸ்னா உங்களுக்கு என்னன்னு தெரியும், இந்த யூனியன் செட்டு, இன்டர்செக்ஷன் செட் அப்படின்னா 2 செட்ஸ் இருக்கும். அத இப்ப கன்ஃபியூஸ் பண்ண வேண்டாம். அந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஓகே, செட்ஸ் மேப்ஸ் இல்ல இப்போதைக்கு உங்களுக்கு நல்லா ஃபெமிலியர் ஆனது என்னன்னா அரேஸ். அரேஸ் பத்தி உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். சோ அந்த மாதிரி அரேஸ் யூஸ் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க. அரேஸ்க்கும் ஆப்ஜெக்ட்ஸ்க்கும் என்ன டிஃபரன்ஸ்? ஆப்ஜெக்ட்ஸ்ல எனக்கு கர்லி பிரேஸ் யூஸ் பண்ணி கீ வேல்யூ பேர்ஸா எழுதுவோம். அரேஸ்ல அப்படி என்ன எழுதுவோம், கீ வேல்யூ பேர்ஸ்லாம் இல்ல, டைரக்டா வேல்யூ ஸ்கொயர் பிராக்கெட்டுக்குள்ள 1 2 3 4 5 இல்ல ஆப்பிள் பனானா மேங்கோ இல்ல ஏதோ ஒரு வேர்ட்ஸ் எந்தோ ஒண்ணு அரேஸ்க்குள்ள என்ன பண்ணுவோம், ஸ்கொயர் பிராக்கெட்டுக்குள்ள எழுதுவோம். இங்க கீ வேல்யூ பேர்ஸா இருக்காது. Okay, அந்த மாதிரி அரேஸ நீங்க ஹேண்டில் பண்றீங்க. அந்த அரேஸ்ல உள்ள ஒவ்வொரு எலமெண்ட்டையும் எனக்கு என்ன பண்ணணும், ஹைட்ரேட் பண்ணிட்டே இருக்கணும், விசிட் பண்ணணும் அப்படின்னா நான் என்ன யூஸ் பண்ணணும், ஃபார் ஆஃப் லூப் யூஸ் பண்ணணும். மைண்ட்ல நல்லா யோசிச்சுக்கோங்க. ஃபாரின் லூப் வந்துட்டு ஆப்ஜெக்ட்ஸ் காண்டி, ஃபார் ஆஃப் லூப் எதுக்காண்டி, அரே, செட்ஸ் அண்ட் மேப் காண்டி. இப்ப நம்ம படிக்க போறது அரேஸ் தான். ஸோ செட்ஸ் மேப் பத்தி மறந்துடுங்க, அது அப்புறம் பார்த்துடலாம். ஓகே, சோ இதோட சின்டாக்ஸும் கிட்டத்தட்ட சேமா தான் இருக்கும். இன்னொரு விஷயம், இது மெயின் டிஃபரன்ஸ். ஃபாரின் லூப் வந்து ஆப்ஜெக்ட்ஸ் யூஸ் பண்ணுவோம், ஃபார் ஆஃப் லூப் வந்துட்டு அரேஸ் யூஸ் பண்ணுவோம். இன்னொரு டிஃபரன்ஸ் என்னன்னா, ஃபாரின் லூப்ல எதை வச்சு ஆக்சஸ் பண்ணுவோம்னு சொன்னோம், ஆப்ஜெக்ட்ஸோட கீஸ ஆக்சஸ் பண்ணுவோம். டைரக்டா வேல்யூஸ் ஆக்சஸ் பண்ண முடியாது, கீஸ ஆக்சஸ் பண்ணி தான் வேல்யூ ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னு நான் சொன்னேன். ஃபார் ஆஃப் லூப்ல என்ன பண்ணுவோம், கீஸே கிடையாது, கீ வேல்யூ பேர்ஸே கிடையாது. சோ டைரக்டா நம்ம என்ன பண்ணுவோம், அந்த வேல்யூஸையே ஆக்சஸ் பண்ணிடுவோம். ஓகே, இங்க வந்து பாத்தீங்கன்னா இங்க என்ன யூஸ் பண்ணிருக்காங்க, லெட் வேல்யூ ஆஃப் அரே. அரே நம்ம ஒண்ணு வச்சிருக்கோமா, கிரியேட் பண்ணி வச்சிருக்கோமா, ஒரு அரே கிரியேட் பண்ணி வச்சிருக்கோமா, அதோட வேல்யூஸ நான் ஆக்சஸ் பண்றேன். சோ ஃபார் ஆஃப் என்ன பண்ணுவோம், அரேஸ்க்கு அரே ஹேண்டிலிங் தான் ஃபார் ஆஃப். சோ அரே ஹேண்டிலிங் ஃபார் ஆஃப்ங்கும் போது அங்க நம்ம என்ன எதிர்பார்க்க முடியாது, கீஸ் இருக்கும்னு எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா அரேஸ்ல கீஸ் இருக்காது. சோ அதனால நம்ம வந்து வேல்யூஸ் ஆக்சஸ் பண்ணி நம்ம வந்து அந்த ஃபார் லூப்பை ஐட்ரேட் பண்றோம். ஸோ லெட் வேல்யூ ஆஃப் அரே அப்படிங்கும்போது ஒவ்வொரு வேல்யூஸ்குள்ளேயா போகும். ஃபர்ஸ்ட் வேல்யூக்குள்ள போகும். கன்சோல் டாட் லாக்ல என்ன பண்ணணும், அந்த வேல்யூவை பிரிண்ட் பண்ணிடணும். ஸோ 1. அடுத்து செகண்ட் திருப்பி வந்து வேல்யூஸ்குள்ள போகும். அன்டில் என்னது, அந்த அரே வந்து கம்ப்ளீட் ஆகுற வரைக்கும் ஒவ்வொரு வேல்யூஸ்குள்ளேயே ஐட்ரேட் பண்ணி, அந்த ஹைட்ரேட் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம கீழே செட் ஆஃப் கோட்ஸ் வச்சிருப்போம், அந்த கோட் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஃபார் லூப்ல உள்ள அந்த செட் ஆஃப் கோட் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். இங்க வந்துட்டு நம்ம வேல்யூவை ஜஸ்ட் பிரிண்ட் பண்ணிருக்கோம். ஒவ்வொரு வேல்யூஸ்குள்ளேயும் போயிட்டு அந்த வேல்யூஸ் எடுத்துட்டு வந்து கன்சோல் டாட் லாக் யூஸ் பண்ணி நம்மளோட அவுட்புட்ல பிரிண்ட் பண்ணிருக்கோம். இது மெயினா ஸ்ட்ரிங்ஸ்லயும் யூஸ் பண்ணலாம். ஓகேவா, ஸ்ட்ரிங்ஸ், அரேஸ், செட்ஸ், மேப்ஸ்ல வந்துட்டு நம்ம ஃபார் ஆஃப் லூப் யூஸ் பண்ணலாம். ஃபாரின் லூப் வந்து ஆப்ஜெக்ட்ஸ்ல யூஸ் பண்றதுக்கு தான் பெட்டர். ஃபாரின் ஃபார் ஆஃப் புரிஞ்சது தானே மெயினான டிஃபரன்ஸ்? எனி டவுட்ஸ்? ஏன்னா அது கொஞ்சம் புது லூப், அதனாலதான் கேட்டேன். அகைன் எதையும் ரிப்பீட் பண்ணணுமா, இல்ல எல்லாருக்கும் புரிஞ்சதா? அடுத்து நம்மளோட பிரேக் ஸ்டேட்மெண்ட். ஸோ பிரேக் ஸ்டேட்மெண்ட் தான் நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம் எல்லா இதுலயும். ஒரு லூப்பை எக்ஸிக்யூட் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு பர்டிகுலர் கண்டிஷன் வந்துட்டு அப்படின்னா கண்டிஷன் கொடுக்கறது வேற. ஓகேவா, ஒவ்வொரு அந்த எலமெண்ட்டுக்குள்ள ஹைட்ரேட் ஆகிட்டே இருக்கும்போது ஹைட்ரேட் ஆயிட்டே இருக்கணும். ஆகிட்டே இருக்கும்போது திடீர்னு ஒரு ஒரு எலமெண்ட்ஸ்ல நீங்க நோட் பண்ணிட்டாலோ இல்ல ஏதாவது வந்துட்டாலோ நம்ம என்ன பண்ணிடலாம், அந்த லூப்பை விட்டு எக்ஸிக்யூட் ஆயிரணும் அப்படின்னு நம்ம வந்து சொல்றோம் அப்படின்னா அந்த மாதிரி டைம்ல நம்ம பிரேக் யூஸ் பண்ணுவோம். பிரேக் யூஸ் பண்ணா என்ன பண்ணும்னா, அந்த ப்ராசஸ் அதோட டெர்மினேட் பண்ணிட்டு, அதாவது டெர்மினேட் மீன்ஸ் எண்ட் பண்ணிட்டு அந்த லூப்ல இருந்தே எக்ஸிட் ஆயிடுறது தான்
பிரேக் ஸ்டேட்மெண்டோட வேலை. இது நம்ம பெரும்பாலும் ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட்ல அதிகமாவே யூஸ் பண்ணுவோம். ஒவ்வொரு கேஸ் முடிஞ்சோன்னு என்ன பண்ணுவோம், பிரேக் பிரேக் பிரேக்னு கொடுப்போம். அப்படின்னா என்ன ஆயிரும், அந்த ஸ்விட்சை விட்டு நமக்கு வந்துட்டு வெளியில வந்துரும். இப்ப கேஸ் 1 மட்டும் ட்ரூ ஆயிட்டுன்னா என்ன பண்ணிடுவோம், அங்கேயே ஸ்டாப் ஆகி அந்த கேஸ் 1 மட்டும் எக்ஸிக்யூட் பண்ணிட்டு பிரேக் ஆகி நமக்கு வந்துட்டு கோட் வந்து முடிஞ்சிரும். இல்லைன்னா ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட்டுக்கு வெளியில உள்ள ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகிரும். ஓகே, சோ பிரேக் ஸ்டேட்மெண்ட் நீங்க ஆல்ரெடி படிச்சதுதான், அதேதான். இங்க பாத்தீங்கன்னா இங்க வந்து ஒரு எக்ஸாம்பிள் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஒரு ஃபார் லூப், அந்த ஃபார் லூப்புக்குள்ள கண்டிஷன்ஸ்குள்ள போயிட்டு செக் பண்ணிட்டு நம்ம கோட் ரன் பண்ணிட்டு இருக்கோம். ஒன்ஸ் நம்ம வந்துட்டு பிரேக் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணா என்ன பண்ணுவோம், அந்த ஃபார் லூப் விட்டே வெளியில வந்துரும். அதுவே இங்கேயும் என்ன பண்ணுவோம், அந்த ஒயில் லூப்பை விட்டே வெளியில வந்துரும். அதோட ப்ராசஸை டெர்மினேட் பண்ணிட்டு லூப்பை விட்டு வெளியில வந்துரும். நம்மளால இன்னைக்கு வந்து பிராக்டிஸ் எவ்வளவுக்குள்ள பண்ண முடியும்னு பார்ப்போம். ஓகே, அதுக்கு ஏற்ற மாதிரி பண்ணலாம். சரி, இன்னொன்னு என்னன்னா அடுத்து வந்துட்டு இங்க ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பிரேக் ஸ்டேட்மெண்ட்டுக்கு. இனிஷியலா நம்ம வந்து என்ன பண்றோம், i is equal to 1 ன்னு வச்சிருக்கோம். கண்டிஷன் என்னன்னா i less than 6 ஆ இருந்தாதான் கண்டிஷன் எக்ஸிக்யூட் ஆகும். இப்போ போயிட்டே இருக்கும்போது என்ன பண்றோம், ஃபர்ஸ்ட் எலமெண்ட் எக்ஸிக்யூட் ஆயிரும். எப்போ அது பிரேக் ஆகும், ஒன்ஸ் அந்த i equal to 4ன்னு வந்தா மட்டும் அது பிரேக் ஆகும். அது வரைக்கும் என்ன பண்ணும், கன்சோல் டாட் லாக் எக்ஸிக்யூட் ஆயிட்டே இருக்கும். ஸோ கன்சோல் டாட் லாக்ல 1 பிரிண்ட் பண்றோம். அடுத்து என்ன பண்ணுது, இப்போ வந்து i பிளஸ் பிளஸ் இன்க்ரிமெண்ட் பண்ணிடுறோம். அப்ப என்னது 1 பிளஸ் 2, 1 பிளஸ் 1 2. ஸோ என்ன ஆகும், இங்க 2 ஆயிரும். ஸோ இப்ப 2 லெஸ் தென் 6 ஆன்னு பார்ப்போம். எஸ், லெஸ் தென் 6 தான். அப்ப என்ன பண்ணும், இந்த கன்சோல் டாட் லாக் எக்ஸிக்யூட் ஆகும். i equal to 4 இருந்தாதான் பிரேக் ஆகும். ஸோ அதனால 2 வந்து எக்ஸிக்யூட் ஆகுது. அதே மாதிரி 3 இப்படி வந்துட்டே இருக்கும். ஒன்ஸ் நமக்கு வந்து இது இன்க்ரிமெண்ட் பண்ணி 4 வந்ததுக்கு அப்புறம் நம்ம கண்டிஷன்ல போய் செக் பண்ணுவோம். ஸோ அங்க ட்ரூவா இருக்கும். ஸோ அதனால ஃபார் லூப் குள்ள வந்துடும். பட் ஃபார் லூப் குள்ள நம்ம என்ன பண்ணிருக்கோம், ஒரு இஃப் கண்டிஷன் கொடுத்துருக்கோம். அந்த இஃப் கண்டிஷன்ல i equal to 4 ஆ இருந்தா பிரேக் பண்ணிரு அப்படின்னு சொல்லியிருக்கோம். ப்ராசஸ் அதோட டெர்மினேட் பண்ணிரு அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ அப்ப என்ன பண்ணும், 4 அப்ப equal to 4 ஆ இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவோம், லூப்பை விட்டே வெளியில வந்துடும். லூப்பை விட்டே வெளியில வந்துரும்னா இதுக்கு அடுத்து உள்ள எந்த ஸ்டேட்மெண்ட்டும் எக்ஸிக்யூட் ஆகாது. ஓகே, அப்படி ஸ்டாப் ஆகி லூப்பை விட்டே வெளியில வந்துடும். இப்ப கன்சோல் டாட் லாக் வந்து லூப்புக்குள்ளதான் இருக்கு, ஃபார் லூப்புக்குள்ளதான் இருக்கு. பட் பிரேக் ஸ்டேட்மெண்ட்டுக்கு அப்புறம் இருக்கு. சோ அந்த பிரேக் ஸ்டேட்மெண்ட்டுக்கு அப்புறம் உள்ள அந்த எந்த ஸ்டேட்மெண்ட்டும் எக்ஸிக்யூட் ஆகாம அப்படி லூப்பை விட்டு வெளியில வந்துரும். கண்டினியூ ஸ்டேட்மெண்ட். இப்ப பிரேக் ஸ்டேட்மெண்ட் என்ன பண்ணுது, ஒரு கண்டிஷன் நம்ம கொடுத்திருக்க கண்டிஷனோ ஏதோ ஒரு கண்டிஷன் நமக்கு ட்ரூ ஆயிட்டு அப்படின்னா நம்ம வந்துட்டு அதை ஸ்டாப் பண்ற சொல்றோம். ஸ்டாப் பண்ணிட்டு அப்படியே அந்த ஃபார் லூப்பை விட்டு வெளியில வந்துட சொல்றோம். பட் கண்டினியூ ஸ்டேட்மெண்ட் என்ன பண்ணா, ஜஸ்ட் ஸ்கிப் தான் பண்ணுமே தவிர லூப்பை விட்டே கம்ப்ளீட்டா எக்ஸிக்யூட் ஆகாது. ஜஸ்ட் அந்த பர்டிகுலர் எலமெண்ட்ஸ் அது வந்து ஜஸ்ட் ஸ்கிப் பண்ணிட்டு நெக்ஸ்ட் ஐட்ரேஷன்ஸ்குள்ள போயிடும். ஓகே, அதுதான் கண்டினியூ ஸ்டேட்மெண்ட். இப்ப நான் இங்க சொல்றேன் எக்ஸாம்பிள். இப்ப இங்க என்ன கொடுத்திருக்காங்கன்னா, இனிஷியலா i is equal to 0ன்னு கொடுத்துட்டு நம்மளோட கண்டிஷன் i less than 11. இப்ப போகுது. இப்ப போயிட்டு என்ன பண்றோம்னா, ஒரு நமக்கு இங்க வந்து ஆட் நம்பர்ஸ் மட்டும் பிரிண்ட் பண்ணணும். ஓகே, 1ல இருந்து 11க்குள்ள உள்ள ஆட் நம்பர்ஸ் மட்டும் பிரிண்ட் பண்ணணும். அதான் நம்மளோட கொஸ்டின். சோ அப்போ பிரிண்ட் பண்ணணுங்கும் போது நமக்கு இடையில இப்போ நீங்க ஃபார் லூப் யூஸ் பண்ணும்போது அது என்ன பண்ணும், ஒவ்வொரு நம்பரா தான் செக் பண்ணிட்டு வரும். 1 2 3 4 5 6 அப்படின்னு சொல்லிட்டு எல்லா நம்பரையும் செக் பண்ணும். ஆனா எனக்கு என்ன அவுட்புட்ல பிரிண்ட் ஆகணும், ஒன்லி ஆட் நம்பர்ஸ் மட்டும் பிரிண்ட் ஆனா போதும், ஈவன் நம்பர்ஸ் எனக்கு தேவையில்லை. அதனால நான் என்ன பண்றேன்னா, ஃபர்ஸ்ட் இனிஷியலைஸ் பண்ணிட்டு கண்டிஷன் செக் பண்ணிட்டு உள்ள போயிட்டு பாக்குறேன். இப்ப எனக்கு வந்துட்டு 1ன்னு இருக்கும். 1 வந்து இந்த கண்டிஷனுக்குள்ள வருமா, i மாடுலோ 2 equal to 0 வராது. அது ஈவன் நம்பரே கிடையாது. இந்த கண்டிஷன் எதுக்கு, ஈவன் நம்பரா இல்லையா அப்படின்னு செக் பண்றதுக்கு தான். சோ இந்த கண்டிஷனுக்குள்ள வராது. சோ கண்டினியூ பண்றோம். கண்டினியூ இதே நீங்க பிரேக் கொடுத்திருந்தீங்கன்னா என்ன ஆயிருக்கும், இந்த லூப்பை விட்டே அவுட் சைட்ல வந்திருக்கும். சோ இதுக்கு அடுத்து உங்களுக்கு கன்சோல் டாட் லாக்ல எதுவுமே பிரிண்ட் ஆகாது. பட் கண்டினியூ ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கிறதுனால இந்த பர்டிகுலர் எலமெண்ட் இப்போ இந்த i வந்துட்டு இப்போதைக்கு என்னவா இருக்கு, அடுத்து வந்து i வந்துட்டு என்ன ஆயிருக்கு, 2 இருக்குன்னு வச்சுக்கோங்க. 2 வந்துட்டு i less than 11 தான். சோ கண்டிஷன் ட்ரூ உள்ள வந்துரும். உள்ள வந்துட்டு இப்போ நான் இஃப் ஸ்டேட்மெண்ட் குள்ள போடுறேன். இப்போ எனக்கு இது i வந்து என்ன வேல்யூ இருக்கு, 2 இருக்கு. ஏன்னா இங்க இன்கிரிமெண்ட் பண்ணி நம்ம என்ன பண்ணிருக்கோம், 2 மாத்திருக்கோம். சோ 2 மாடுலோ 2 equal to 0 கண்டிஷன் ட்ரூ ஆயிட்டு. அப்ப என்ன பண்ணும்னா இது வந்து கண்டினியூ பண்ணும். கண்டினியூ பண்ணும்போது என்ன ஆகாது, 2 மட்டும்
அதுக்கப்புறம் உள்ள ஸ்டேட்மெண்ட்ஸ் எதுவுமே எக்ஸிக்யூட் ஆகாது. கண்டினியூ குடுத்ததுக்கு அப்புறம், அதுக்கப்புறம் உள்ள எந்த ஸ்டேட்மெண்ட்டும் எக்ஸிக்யூட் ஆகாம, அகைன் ஃபார் லூப் எக்ஸிக்யூட் ஆகும். பட் பிரேக் ஸ்டேட்மெண்ட்ல என்ன பண்ணும்னா, அதுக்கப்புறம் உள்ள எலிமெண்ட்ஸும் எக்ஸிக்யூட் சாரி கோடும் எக்ஸிக்யூட் ஆகாது. அதே மாதிரி இந்த ஃபார் லூப்ப விட்டு எக்ஸிக்யூட் ஆயிரும். ஆனா இங்க கன்டினியூஸ் ஸ்டேட்மெண்ட் என்ன பண்ணும்னா, இப்போ வந்து ஒன்ஸ் நமக்கு வந்து 2 வந்து மாடுலோ 2 ஈக்குவல் டு 0 வந்துச்சு. அப்ப கன்டின்யூ. அது வந்து ஒரு ஈவன் நம்பர். சோ கன்டின்யூ குடுத்ததுனால என்ன பண்ணாது? அந்த ஈவன் நம்பர நமக்கு பிரிண்ட் பண்ணாது. ஏன்னா கன்சோல் டாட் லாக் என்ன பண்ணிருக்கு? கன்டின்யூ ஸ்டேட்மெண்ட்க்கு அப்புறம் இருக்கு. சோ கன்டின்யூ குடுத்தா அதுக்கப்புறம் உள்ள எந்த ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகாது. பட் நமக்கு வந்து ஃபார் லூப் எக்ஸிக்யூட் ஆகும். அத விட்டு எக்ஸிட் ஆகி வராது. இதுதான் கன்டினியூஸ் ஸ்டேட்மெண்டோட ஒர்க். நீங்க பாத்தீங்கன்னா, அதனாலதான் என்ன ஆகல? 2 வந்து பிரிண்ட் ஆகல. அடுத்து என்ன பண்ணிருக்கோம்? திருப்பி I இன்கிரீஸ் பண்றோம். 3 ஆகுது. அதே மாரி கண்டிஷன் செக் பண்றோம். செக் பண்ணிட்டு இந்த கண்டிஷன் கண்டிப்பா ஃபால்ஸ் தான். சோ அதனால நமக்கு என்ன பண்ணும்? கன்சோல் டாட் லாக்ல 3 வந்து பிரிண்ட் பண்ணிருவோம். இதே மாரி 5, 7, 9 அன்டில் 11 வர்ற வரைக்கும் நம்ம ஒவ்வொரு எலிமெண்ட்ஸையும் இந்த மாரி செக் பண்ணி ஈவன் நம்பர்ஸ வந்து எடுத்துட்டு ஸ்கிப் பண்ணிட்டு ஆட் நம்பர்ஸ மட்டும் பிரிண்ட் பண்றோம். இதுக்குதான் கன்டினியூஸ் ஸ்டேட்மெண்ட் யூஸ் ஆகும். அப்புறம் இன்ஃபைனைட் லூப். இன்ஃபைனைட் லூப்னா இதே மாதிரிதான். இப்போ இந்த இடத்துல நான் வந்துட்டு I less than 11 கொடுத்திருக்கேன். அதுக்கு பதிலா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நான் I greater than 11 கொடுத்திருந்தேன். சாரி கிரேட்டர் தென் இல்ல. கிரேட்டர் தென் 0 அப்படின்னு கொடுத்திருந்தேன்னா, எனக்கு என்ன ஆயிருக்கும்? இந்த லூப் எக்ஸிக்யூட் ஆயிட்டே இருந்திருக்கும். இல்ல கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 0 அப்படின்னு கொடுத்திருந்தேன்னா, கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 0னா ஏதாவது எண்ட் இருக்கா? எங்கேயுமே எண்ட் இல்ல. ஏன்னா நம்பர்ஸ்ங்கிறது வந்துட்டு இன்ஃபைனைட். அது வந்து அதோட உங்களால இவ்ளோ நம்பர்ஸ் தான் இருக்கு அப்படின்னு சொல்ல முடியாது. போயிட்டே இருக்கும். அப்படிதானே? சோ அந்த மாதிரி என்ன பண்ணுவோம்? கிரேட்டர் தென் 0ன்னு கண்டிஷன் குடுத்திருந்தேன்னா, அந்த லூப் அகைன் அண்ட் அகைன் எக்ஸிக்யூட்டே ஆயிட்டு இருக்கா. எங்கேயுமே அது ஸ்டாப் ஆகாது. சோ அப்ப என்ன ஆகுதுன்னா, இன்ஃபைனைட் லூப் கிரியேட் ஆகுது. இதுக்கு பேரு தான் எரர். எரர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே. இது வந்துட்டு இன்டென்ஷனா பண்றது இல்ல. தெரியாம வர்ற எரர். அதான் இன்ஃபைனைட் லூப். நீங்க வந்து இன்ஃபைனைட் லூப்னா அது ஏதோ தனி லூப் அப்படின்னு நினைச்சிடக்கூடாது. சம்டைம்ஸ் இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் குடுக்கையில நம்ம மிஸ்டேக் பண்ணி நம்ம லூப் வந்துட்டு ஸ்டாப் ஆகாம கண்டினியூஸா ரன் ஆயிட்டே இருக்கும். அதுக்கு பேரு தான் இன்ஃபைனைட் லூப், லூப் எரர் அப்படின்னு சொல்லுவோம். இங்க நீங்க எக்ஸாம்பிள் பார்த்திருக்கீங்க அப்படின்னா, I வந்து ஃபர்ஸ்ட் வந்து இனிஷியலைஸா 5 இருக்கு. சோ இங்க வந்து I நாட் ஈக்குவல் டு 0ன்னு குடுத்திருக்காங்க. சோ இப்படி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். நாட் ஈக்குவல் டு 0 அப்படின்னு குடுக்கும்போது, நமக்கு ஆட்டோமேட்டிக்கா அந்த கோட் வந்து அகைன் அண்ட் அகைன் எக்ஸிக்யூட் ஆயிட்டே இருக்கும். அதே மாதிரி இப்ப 2வது எக்ஸாம்பிள் பாருங்க. உங்களுக்கு நல்லா புரியும். இப்ப இங்க வந்து இனிஷியலைஸ் பண்ணிருக்காங்க. என்ன இனிஷியலைஸ் பண்ணிருக்காங்க? x is equal to 5ன்னு இனிஷியலைஸ் பண்ணிருக்காங்க. எப்போ ஒயில் லூப் எக்ஸிக்யூட் ஆகும்னா, x is equal to 5 இருக்கா அப்படின்னு செக் பண்ணிட்டு ஒயில் லூப் எக்ஸிக்யூட் ஆகும். ஓகே 5 தான் இருக்கு. சோ இந்த லூப்னு எக்ஸிக்யூட் ஆயிடும். அகைன் போகும். திருப்பியும் 5 தான் இருக்கும். ஏன் திருப்பியும் 5 இருக்கு? ஏன்னா நம்ம இங்க வந்து எந்த இன்கிரிமெண்ட் ஆபரேட்டரோ இல்ல டிக்ரிமெண்ட் ஆபரேட்டரோ கொடுக்கல. ஒண்ணு எக்ஸ் பிளஸ் பிளஸ் கொடுத்துருக்கணும். இல்ல எக்ஸ் மைனஸ் மைனஸ் கொடுத்துருக்கணும். நம்ம 2 ஆபரேட்டருமே கொடுக்காததுனால இங்க நமக்கு லூப் வந்துட்டு இன்ஃபைனைட் டைம்ஸ் எக்ஸிக்யூட் ஆயிட்டே இருக்கும். ஏன்னா நீங்க இன்கிரிமெண்ட் பண்ணாதான் இது என்ன பண்ணும்? அந்த எக்ஸோட வேல்யூ சேஞ்ச் ஆகி நமக்கு வந்து லூப் வந்து எக்ஸிட் ஆகும். பட் இன்கிரிமெண்ட் பண்ணாம அதே ஃபைலே வச்சுட்டு இருந்தீங்கன்னா, உங்களுக்கு அந்த லூப் திருப்பி திருப்பி எக்ஸிக்யூட் ஆயிட்டே இருக்கும். அதேதான் இந்த 2வது இதுக்கப்புறம் உங்களுக்கு வீடியோவே சொல்லியிருக்காங்க. ஓகே. இன்னைக்கு நம்ம என்னெல்லாம் பார்த்தோம்? ஸ்டேட்மெண்ட்ஸ். டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் லூப் ஸ்டேட்மெண்ட்ஸ் பார்த்தோம். சோ ஃபர்ஸ்ட் வந்து ஃபார் லூப், அடுத்து வைல் லூப். ஃபார் லூப்ல இனிஷியலி நான் ஒரு ரீகேப் மாதிரி சொல்லிடுறேன். ஃபார் லூப்ல வந்து என்னென்ன கண்டிஷன்ஸ்லாம் இருக்கும்? இனிஷியல் கண்டிஷன், அதுக்கப்புறம் வந்து டெஸ்டிங் கண்டிஷன், அதுக்கப்புறம் அந்த கோட் எக்ஸிக்யூட் ஆகிட்டு திருப்பி இன்கிரிமெண்ட் ஆர் டிக்ரிமெண்ட் பண்ணும். வைல் லூப்ல இந்த இன்கிரிமெண்ட், டிக்ரிமெண்ட் இல்ல இனிஷியலைசேஷன் எதுவுமே அந்த கண்டிஷனுக்குள்ள இருக்காது. ஜஸ்ட் வைல் போட்டு பேரண்டிஸ்ல கண்டிஷன் இருக்கும். ஸ்டார்டிங்லேயே நம்ம இனிஷியலைஸ் பண்ணிட்டு வச்சிருப்போம். ஓகே. அதுக்கப்புறம் அந்த கோட்லாம் எக்ஸிக்யூட் ஆனதுக்கு அப்புறம் கடைசியா தான் நம்ம என்ன பண்ணுவோம்? அதை பிளஸ் பண்ணுவோம். பிளஸ் மீன்ஸ் பிளஸ் அல்லது மைனஸ் இன்கிரிமெண்ட் ஆர் டிக்ரிமெண்ட் பண்ணி திருப்பி திருப்பி அந்த லூப்பை எக்ஸிக்யூட் பண்ணுவோம். அடுத்து தேர்ட் ஒன் வந்து டூ வைல் பார்த்தோம். ஸோ வைலுக்கும் டூ வைலுக்கு என்ன டிஃபரன்ஸ் பார்த்தோம்? டூ வந்து அட்லீஸ்ட் ஒன் டைம் அது எக்ஸிக்யூட் பண்ணிட்டு தான் அடுத்து என்ன பண்ணுவோம்? வைல் லூப்புக்குள்ளேயே போகும். ஓகே. வைல் லூப்புக்குள்ள போயிட்டு கண்டிஷனை செக் பண்ணும். செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஃபால்ஸா இருந்தா அந்த டூ எக்ஸிக்யூட் ஆகாது. பட் ஃபர்ஸ்ட் அட்லீஸ்ட் ஒன் டைமாவது என்ன பண்ணிடுவோம்? அந்த லூப் எக்ஸிக்யூட் ஆயிடும்.
அடுத்து ஃபாரின் ஃபார் ஆஃப். ஃபாரின் என்னது? ஆப்ஜெக்ட்டுக்குள்ள அதோட கீஸ் ஆக்சஸ் பண்ணி வேல்யூ ஆக்சஸ் பண்றது ஃபாரின் லூப். அடுத்து ஃபார் ஆஃப் லூப் மெயினா எதுக்கு யூஸ் பண்ணோம்னா அரேஸ்க்கு. இது டைரக்டா என்ன பண்ணும்னா வேல்யூவே டைரக்டா ஆக்சஸ் பண்ணும். ஓகே. இது மாதிரி இருக்காது. ஃபாரின் லூப் மாதிரி ப்ராப்பர்ட்டியில கீஸ் ஆக்சஸ் பண்ணி வேல்யூ ஆக்சஸ் பண்ணாது. அடுத்து ஃபாரின் ஃபார் ஆஃப் பார்த்துட்டு பிரேக் ஸ்டேட்மெண்டா என்ன, கண்டினியூஸ் ஸ்டேட்மெண்ட்னா என்னன்னு பார்த்தோம். பிரேக் ஸ்டேட்மெண்ட்னா என்ன பண்ணும்? ஒரு பர்டிகுலர் கண்டிஷன் ஏதோ வந்துடுச்சு, இல்ல ஒரு எலமெண்ட் நம்ம ஃபைண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அங்கேயே என்னாகும், அந்த கண்டிஷன் டெர்மினேட் ஆகி அந்த லூப்பை விட்டு எக்ஸிட் ஆயிரும். எக்ஸிட் ஆயிட்டு அதுக்கு அடுத்து செட் ஆஃப் கோட்ஸ்குள்ள வரும். ஆனா கண்டினியூஸ் ஸ்டேட்மெண்ட் என்ன பண்ணும்? ஜஸ்ட் அந்த பார்ட் மட்டும் ஸ்கிப் பண்ணிட்டு நமக்கு திருப்பி ஃபார் லூப் எக்ஸிக்யூட் ஆகும். அந்த பார்ட்டை மட்டும் ஸ்கிப் பண்ணி அதுக்கு அடுத்து அந்த ஃபார் லூப்குள்ள இருக்கக்கூடிய மத்த கோட் வந்து ரன் ஆகாது. நீங்க வெயிட் பண்ணுங்க. இப்ப கண்டினியூஸ் ஸ்டேட்மெண்ட்ல என்ன பண்ணுவோம்? வந்துட்டு ஒன்ஸ் நீங்க வந்து ஒரு ஈவன் நம்பரை ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் தான் நம்ம என்ன பண்ணுவோம்? கன்சோல் டாட் லாக் யூஸ் பண்ணி பிரிண்ட் பண்ணுவோம். பட் இங்க என்ன பண்ண மாட்டோம்னா அந்த கன்சோல் டாட் லாக் நம்மளால பிரிண்ட் பண்ண முடியாது. ஏன்னா கண்டினியூஸ் ஸ்டேட்மெண்ட்க்கு அப்புறம் உள்ள எந்த கோடும் எக்ஸிக்யூட் ஆகாது. பட் அகைன் ஃபார் லூப் எக்ஸிக்யூட் ஆக ஸ்டார்ட் ஆகும். இதான் வந்து கண்டினியூஸ் ஸ்டேட்மெண்ட். அடுத்து இன்ஃபைனைட் லூப்ங்கிறது நம்ம கண்டிஷன்ல ஏதாவது மிஸ்டேக் பண்ணோம்னா இந்த லூப் வந்து இன்ஃபைனைட் டைம்ஸ் நமக்கு வந்து ரன் ஆகிட்டே இருக்கும். ஓகே, இது உங்களுக்கு கிளியரா இருக்கா? எனி டவுட்ஸ்? பார்த்த வரைக்கும் கிளியரா இருக்கா? சரி. ஓகே, சோ நம்ம வந்து பிராக்டிஸ் பண்ணி பார்க்கலாம். ஓகே. ஆக்சுவலி இன்னைக்கு நான் மத்தவங்கள வந்து ப்ராஜெக்ட வந்து ஷோ பண்ண சொல்லியிருந்தேன். சரி, ஒரு கொஞ்சம் பிராக்டிஸ் பண்ணிட்டு கடைசி ஒரு லாஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ்ல நம்ம வந்து ப்ராஜெக்ட்ஸ பார்க்கலாம். ஃபார் லூப்ல ஒரு எக்ஸாம்பிள், ஒயில் லூப்ல ஒரு டூவல் லூப்ல எல்லாத்துலயுமே ஒரு எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துடலாம். நீங்க ஆல்ரெடி அங்கேயே பார்த்ததுதான். இருந்தாலும் அங்கேயே நம்ம வந்து இங்க வந்து அந்த எக்ஸாம்பிள்ஸே ஒன் டைம் பிராக்டிஸ் பண்ணிட்டு போயிடும். ஃபார் லூப்புக்கு சின்னதா ஒரு எக்ஸாம்பிள். எதுக்குள்ள யூஸ் பண்ணணும்? ஜாவா ஸ்கிரிப்ட் கூட ஸ்கிரிப்ட் அப்படிங்கிற இந்த டேக்குள்ள தான் யூஸ் பண்ணணும். ஓகே. அதனால நான் என்ன பண்றேன்னா ஸ்கிரிப்ட் டேக் ஓபன் பண்ணி அதுக்குள்ள போயிட்டு நான் என்ன பண்றேன்? ஃபர்ஸ்ட் வந்து எடுத்தோன்னே நான் என்ன பண்றேன்? ஃபார் லூப் வந்துட்டு எக்ஸிக்யூட் பண்ண போறேன். கண்ட்ரோல் ஸ்லாஷ். ஸோ இப்ப போயிட்டு நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? ஃபார் லூப்க்கு ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணணும். ஸோ அந்த வேரியபிளை டிக்ளரேட் பண்ணியாச்சு. பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணணும்? ஃபார் லூப்ல போனோம்னா ஒரு இனிஷியல் கண்டிஷன் கொடுக்கணும். ஸோ கண்டிஷன் என்ன கொடுத்துக்கலாம்? இனிஷியலைஸ் பண்ணிக்கலாம். எக்ஸை வந்து இனிஷியலைஸ் பண்ணும்போது 0 அப்படின்னு இனிஷியலைஸ் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம என்ன கண்டிஷன் கொடுக்கணும்? எக்ஸ் வந்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 5 அப்படின்னு கொடுத்தோம்னா எத்தனை டைம் எக்ஸிக்யூட் ஆயிரும்? 5 டைம்ஸ் வந்து அந்த லூப் 5 டைம்ஸ் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். பட் இங்க நம்ம 0ல ஸ்டார்ட் ஆகிட்டதுனால 6 டைம்ஸ் அந்த வந்து லூப் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். அடுத்து என்ன பண்றோம்? எக்ஸ் பிளஸ் பிளஸ் அப்படின்னு வச்சுதான். இது எதுக்கு? இன்கிரிமெண்ட் பண்றதுக்கு. ஒவ்வொரு டைம் அந்த லூப் எக்ஸிக்யூட் ஆகி என்ன பண்ணும்? இன்கிரிமெண்ட் பண்ணிட்டே வரும். இப்ப நான் கன்சோல் டாட் லாக்ல என்ன பண்றேன்? எக்ஸோட வேல்யூவை பிரிண்ட் பண்றேன். அவ்வளவுதான். இது வந்து 0 1 2 3 4 5 நமக்கு வந்து பிரிண்ட் ஆகும். இன்ஸ்பெக்ட் பண்ணி பார்த்துக்கலாமா? பிரிண்ட் ஆயிருக்கா? 0 1 2 3 4 5 until 5 வரைக்கும் நமக்கு வந்து என்னது பிரிண்ட் ஆயிருக்கு. இது ஃபார் லூப். அடுத்து என்னது அப்படின்னா while லூப். ஓகே, கமாண்ட் லைன் போட்டு எழுதிக்கோங்க. இதான் உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி. while லூப்புக்கு வந்துட்டு ஜஸ்ட் கண்ட்ரோல் ஸ்லாஷ் யூஸ் பண்ணுவாங்க. யூஸ் பண்ணிட்டு வந்து லெட்
எக்ஸ் எக்ஸ் எக்ஸ்னே வச்சுக்கலாமா? ஓகே வச்சுக்கலாம். ஸோ ஒயில் லூப் யூஸ் பண்ணும்போது என்ன பண்ணணும்? நம்ம இங்கேயே இனிஷியலைஸ் பண்ணிடணும். ஏன்னா இங்க வந்துட்டு நம்ம வந்து அங்க போயிட்டு இனிஷியலைஸ் பண்ணிக்கலாம். பட் ஒயில் லூப்ல என்ன பண்ணணும்? இங்கேயே இனிஷியலைஸ் பண்ணணும். ஓகே. இதே கோடையே நம்ம ஒயில் லூப்ல எழுதுவோம். ஓகே. ஆ ஒரே இதுல சேம் வேரியபிள் யூஸ் பண்ணக்கூடாது. தனித்தனி பிளாக்குக்குள்ள யூஸ் பண்ணிக்கலாம். பட் நம்ம இங்க தனித்தனி பிளாக்ல எல்லாம் எழுதலைல. ஒரே கோட்ல தானே ஸ்கிரிப்ட்ல தானே எழுதுறோம். ஸோ அதனால இங்க வந்து வேரியபிள் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அங்கேயும் எக்ஸ் யூஸ் பண்ணிட்டு இங்கேயும் எக்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது. நீங்க தனித்தனி ஃபங்க்ஷன்ஸ்குள்ள எழுதுறீங்கன்னா ஓகே. ஒரு குறிப்பிட்ட பிளாக்குக்குள்ள நீங்க எக்ஸ டிக்ளேர் பண்ணி அதுக்குள்ள யூஸ் பண்ணிட்டீங்கன்னா அதோட அந்த எக்ஸ் முடிஞ்சிடும். பட் காமனா யூஸ் பண்ணும்போது வேற வேற வேரியபிள் நேம் தான் இருக்கணும். ஸோ அதனாலதான் இங்க வந்து ஒரு மாதிரி எரர் காமிச்சிருக்கு. இப்ப நான் இங்க என்ன பண்ணிக்கிறேன்? இது ஒயில் லூப்புக்கு ஒரு கண்டிஷன்ஸ் கொடுக்கணும். என்ன கண்டிஷன் கொடுக்கலாம் அப்படின்னா, ஒய் வந்து எப்போ வந்து லெஸ் தென் 4 இருக்குதோ அப்பதான் எனக்கு என்ன பண்ணணும்? லூப்பே எக்ஸிக்யூட் ஆகணும். ஸோ எக்ஸிக்யூட் ஆயிட்டு எனக்கு என்ன பிரிண்ட் பண்ணணும்னா console.logல hello everyone அப்படின்னு பிரிண்ட் பண்ணணும். பிரிண்ட் பண்ண சொல்லிட்டு நான் என்ன பண்ணிக்கிறேன்? ஒய்யை இன்கிரிமெண்ட் பண்ணிக்கிறேன். சாரி இனிஷியலைஸ் பண்றது 0 இனிஷியலைஸ் பண்ணணும். அப்பதானே 0 1 2 3 நமக்கு வந்து அது வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஃபோர் டைம்ஸ் ஹலோ எவ்ரிவன் பிரிண்ட் ஆயிருக்கணும். அதான் 4 மென்ஷன் பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஹலோ எவ்ரிவன் எத்தனை டைம் இதாயிருக்கு? 4 டைம் எக்ஸிக்யூட் ஆயிருக்கு. ஸோ அதுதான் இங்க வந்து 4ன்னு போட்டுட்டு வேறுனா ஹலோ எவ்ரிவன் அப்படின்னு போட்டுருக்காங்க. நீங்க உங்களுக்கு எக்ஸிக்யூட் பண்ணி பாருங்க. உங்களுக்கு இந்த மாதிரி 4ன்னு ஷோ ஆகி ஹலோ எவ்ரிவன் ஷோ ஆகுதா? இல்ல ஹலோ எவ்ரிவன் 4 டைம் ஷோ ஆகுதா? அப்படிங்கிறத பார்த்துட்டு சொல்லுங்க. ஓகே. உங்களோட ப்ரௌசர்ல எப்படி ரன் ஆகுதுங்கிறத பார்த்துட்டு சொல்லுங்க. இங்க வந்துட்டு 4ன்னு குடுத்து அதுக்கப்புறம் வந்து ரன் பண்ண வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் ஹலோ எவ்ரிவன். தட் மீன்ஸ் அது 4 டைம்ஸ் ஹலோ எவ்ரிவன் பிரிண்ட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி இங்க இங்க வந்து எனக்கு டிஸ்ப்ளே ஆகுது. உங்களோட ப்ரௌசர்ல எப்படி உங்களுக்கு டிஸ்ப்ளே ஆகுதுங்கிறத நாளைக்கு பார்த்துன்னு சொல்லுங்க. ஓகே. ஓகே. டூ வைல் என்ன பண்ணும்? அட்லீஸ்ட் ஒரு டைமாவது என்ன பண்ணும்? அந்த கண்டிஷனை எக்ஸிக்யூட் பண்ணிரும். ஓகே. ஸோ அந்த மாதிரிதான் இங்க என்ன பண்ண போறோம்னா டூ வைல்ல console.logல போயிட்டு என்ன பண்றேன்? இன்கம்னு கொடுத்துட்டு இங்க போயிட்டு இங்கதான் இப்ப நான் என்ன பண்றேன்னா let z is equal to 0 வச்சுட்டு இங்க போயிட்டு z இன்கிரிமெண்ட் பண்றேன். அப்ப என்ன பண்ணிரும்? ஃபர்ஸ்ட் ஒரு டைம் ஹலோ அப்படின்னு நமக்கு வந்து டிஸ்பிளே ஆகிடும், பிரிண்ட் ஆகிடும். அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணும்? அந்த while loopல போயிட்டு கண்டிஷன் செக் பண்ணணும். அதே இதுலதான் இருக்கணும். ஓகே. நீங்க முடிக்கிற அதே பிராக்கெட்ஸ் பக்கத்திலேயே தான் நீங்க while loop எழுதணும். இங்கதான் போயிட்டு ஐ வந்துட்டு லெஸ் தென் 2 இருக்கா அப்படின்னு செக் பண்ணணும். செக் பண்ணிட்டு ஸோ செக் பண்ணிட்டு நமக்கு வந்து திருப்பி எக்ஸிக்யூட் ஆகுறதுன்னா எக்ஸிக்யூட் ஆகும். சரி ரிஃப்ரெஷ் ஆகுது. Z less than தானே போடுவோம் மேம். சாரி எனக்கு அந்த ப்ரௌசர் ஃபுல்லா ஹேங் ஆகுது. வெயிட் மினிட்ஸ்.
சின்ன ப்ராப்ளம் இருக்கு. என்ன ஆகும்போது ஹேங் ஆகுது. வெயிட் a minute. ஹேங் ஆகுது. ஓகேவா? லேப்டாப் லோட் ஆகுது. செமிகோலன் கொடுக்கல மேம். சரி Z பிளஸ் பிளஸ் செமிகோலன். இல்ல எனக்கு இங்க லேப்டாப்ல கொஞ்சம் ஹேங்கிங் ப்ராப்ளம் இருக்கு. ஓகே, இவ்வளவுக்குள்ள லோட்லாம் ஆகக்கூடாது. இங்க பாத்தீங்களா லோட் ஆயிட்டே இருக்கு. சின்ன ப்ராப்ளம், ஹேங் ஆகுது. வெயிட் நான் திருப்பி ரன் பண்றேன். ஓகே, இங்கேயும் செமிகோலன் போடலையா? சரி, வெல்கம் ஒன் டைம் பிரிண்ட் ஆயிடுச்சு. பிரிண்ட் ஆனதுக்கு அப்புறம் நான் என்ன பண்ணிருக்கேன், Z பிளஸ் பிளஸ் கொடுத்துருக்கேன். சாரி, செட் இஸ் லெஸ் தென் 2. சாரி, நான் ஃபோல்டர் தப்பு கொடுத்துட்டு இருக்கேன். ஸோ இப்போ என்ன ஆயிருக்கு, எனக்கு வந்து 2 டைம்ஸ் வெல்கம் பிரிண்ட் ஆகும். ஏன் அதுக்கு மேல எனக்கு பிரிண்ட் ஆகல? ஏன்னா இந்த கண்டிஷன் வந்து அதுக்கப்புறம் ஃபால்ஸ் ஆயிரும், அப்படிதானே? பட் எனக்கு என்ன ஆயிரும், ஒன் டைம் ஃபர்ஸ்ட் டைம் வெல்கம் பிரிண்ட் ஆயிரும். இங்க போயிட்டு நான் இங்க வந்துட்டு வெல்கம் என்ன ஒரு டைம் மட்டும் வெல்கம் வந்து பிரிண்ட் ஆயிரும். அகைன் என்ன ஆகிறது, இப்போ வந்து 0ல இருந்து செட் வந்து 1ஆ இன்க்ரிமெண்ட் ஆனதுக்கு அப்புறம் இப்ப நான் ஒயில் லூப்ல ஆல்ரெடி கண்டிஷன் என்ன கொடுத்திருக்கேன், லெஸ் தென் 1ஆ இருக்கிற வரைக்கும் தான் லூப் எக்ஸிக்யூட் ஆகும்னு கொடுத்திருக்கேன். இப்ப என்ன ஆகும், அந்த ஒரு டைம் பிரிண்ட் ஆனதோட ஓகே, அதுக்கப்புறம் என்ன பண்ணும், அந்த லூப்பை விட்டு எக்ஸிட் ஆகி வெளியில வந்துருவோம். ஓகே, இங்க வந்து 4 டைம்ஸ் ஹலோ எவ்ரிவன்னா 4 இன்ட்டு ஹலோ ஹலோ எவ்ரிவன் அந்த மாதிரி போயிடும். ஓகே, அடுத்து வந்து ஃபாரின். ஓகே, நம்ம இன்னைக்கு எக்ஸாம் பார்த்து முடிச்சிடலாம். அதுக்கு அடுத்து நம்ம நாளைக்கு வந்துட்டு உங்களோட ப்ராஜெக்ட் ஷோ பண்ணுங்க. ஓகே, ஃபாரின் ஃபாரா ரொம்ப ஈஸி தான். ஓகே, அதை நான் இப்போ முடிச்சிடலாம். ஸோ ஃபாரின் எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னு சொன்னேன், ஆப்ஜெக்ட்ஸ்க்கு வந்துட்டு நம்ம வந்து யூஸ் பண்ணும்போது ஃபாரின் யூஸ் பண்ணுவோம். ஸோ நான் இப்போ ஓபிஜே அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஜெக்ட்னு ஒன்று கிரியேட் பண்ணிக்கிறேன். ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றதுக்கு என்ன பண்ணுவோம், கர்லி பிரேசஸ்க்குள்ள ஒரு கீ வேல்யூ பேரு. ஸோ இங்க நான் நேம் வந்து என்ன வச்சிருக்கேன் அப்படின்னா டோரியா அப்படின்னு நேம் வச்சிருக்கேன்னு வச்சுக்கோங்க. அடுத்து ஏஜ் வந்துட்டு அவங்களுக்கு என்னன்னு வச்சிருக்கேன் அப்படின்னா 20. அடுத்து என்ன வச்சிருக்கேன் அவங்களுக்கு, டிபார்ட்மெண்ட் வந்து அவங்க வந்து சிஎஸ்சி அப்படின்னு வச்சிருக்கேன். ஸோ இதுக்கு அடுத்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ வந்து ஆப்ஜெக்ட்ஸ் கிரியேட் பண்ணிட்டோம். இப்போ ஃபார் லூப் யூஸ் பண்ணி அதோட கீயை மட்டும் ஆக்சஸ் பண்ணி வேல்யூஸை பிரிண்ட் பண்ண போறோம். ஓகே, ஸோ வந்து நான் என்ன பண்றேன், லெட் யூஸ் பண்ணுறேன். லெட்டு கீயை ஆக்சஸ் பண்ணி, அந்த கீ எதுக்குள்ள இருக்கு அப்படின்னா ஆப்ஜெக்ட்ஸ் குள்ள இருக்கு. ஸோ ஆப்ஜெக்ட் ஆக்சஸ் பண்ணியாச்சு. இப்போ எனக்கு கன்சோல் டாட் லாக்ல எனக்கு என்ன பிரிண்ட் ஆகணும் அப்படின்னா அந்த வேல்யூ பிரிண்ட் ஆகணும் வித் அதோட கீ வேல்யூவோட பிரிண்ட் ஆகணும். ஓகே, கன்சோல் டாட் லாக்ல கீ கமா மை ஆப்ஜெக்ட் ஆப்ஜெக்டுக்குள்ள உள்ள கீயை வச்சு எனக்கு என்ன பண்ணணும், ஒவ்வொரு ஆப்ஜெக்டா எனக்கு பிரிண்ட் பண்ணணும். நான் கொடுத்துருக்கேன். சின்டாக்ஸ் கரெக்ஷன் தான் நினைக்கிறேன். கீயை கொடுத்துருக்கோம். கன்சோல் டாட் லாக் செமிகோலன் போட மறந்துடும். ஓகேவா, சேஃப்டியா இருக்கணும். என்ன செமிகோலன் போடலாம். I start the in object C ஸோ கரெக்டாக தானே யூஸ் பண்ணியிருக்கோம். 18 மினிட்.
நான் இதை விட்டுட்டு நம்ம எக்ஸ் ஒய் இசட் வச்சு டிக்ளேர் பண்ணி பார்க்கலாம். நான் இது என்ன மிஸ்டேக் நான் அப்புறம் பார்த்துட்டு சொல்றேன். ஓகே, இப்போ ஓகேன்னு நினைக்கிறேன். லெட்ஸ் see. கோலன் செமிகோலன் எல்லாம் கரெக்டா தானே போட்டிருக்கோம். ஓகே, இப்படி வருது. பட் நம்ம இதுக்கு முன்னாடி வச்சது வந்துட்டு வரல ஒழுங்கா. ஏன் வரல? ஆக்சுவலி இது வரணுமே. நீங்களாம் டிக்ளேர் பண்ண வேண்டாம். சரி, ஓகே, நான் அதை மட்டும் பார்த்துட்டு சொல்றேன். ஓகே, இப்போதைக்கு இப்படி இருக்கட்டும். நம்ம வந்து அதை மட்டும் லாஸ்டா சரி, இதுக்கு அடுத்து நான் ஃபாரின் ஃபார் ஆஃப் பார்த்துட்டு ஃபாரின் பார்த்தாச்சு. அடுத்து ஃபார் ஆஃப் பார்க்கணும் தானே? ஸோ ஃபார் ஆஃப் வந்துட்டு எதுக்கு மெயினா யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, ஃபார் ஆஃப் வந்துட்டு அரேஸ்க்கு யூஸ் பண்ணுவோம். ஸோ அதனால நான் என்ன பண்றேன், லெட் அரேன்னு சொல்லிட்டு ஒரு அரே கிரியேட் பண்ணிக்கிறேன். அந்த அரேக்குள்ள ஆர் ரிப்ளேஸ் பண்ணி நான் என்ன பண்றேன், டைரக்டா வேல்யூ ஆக்சஸ் பண்றேன். வேல்யூ ஆக்சஸ் பண்றேன். அது லெட்டுக்குள்ள ஆக்சஸ் பண்றேன். லெட் வேல்யூ இன் ஆஃப் கரெக்ட். அங்க வந்து இன்னு போடுவோம். அது வந்து ஃபாரின்னால ஃபார் இன்னு. ஓகே, இங்க வந்து ஆஃப். ஓகே, ஆஃப் போட்டுட்டு கன்சோல் டாட் லாக்ல வேல்யூவை அப்படி பிரிண்ட் பண்ண சொல்றோம். ஓகே, கரெக்டா பிரிண்ட் ஆகுதா என்ன? செமிகோலன் மிஸ். ஓகே, இது கரெக்டா பிரிண்ட் ஆகுது. அதுல மட்டும் அப்ப ஏதோ சின்னதா எரர் பண்ணிருக்கோம்னு நினைக்கிறேன். அதை மட்டும் மாத்திட்டு நாளைக்கு நான் உங்களுக்கு அதை காமிக்கிறேன். அடுத்து நம்ம பிரேக் ஸ்டேட்மெண்ட் அண்ட் தென் கண்டினியூ ஸ்டேட்மெண்ட் மட்டும் பார்த்துறேன். ஓகே, இன்னும் ஒரு 5 மினிட்ஸ்ல பார்த்துடலாம். பிரேக் ஸ்டேட்மெண்ட்னா என்ன சொன்னேன், ஒரு பர்டிகுலர் ஸ்டேட்மெண்ட் வந்து எனக்கு வந்து எண்ட் பண்றதுக்கு. இங்க வந்துட்டு நமக்கு என்ன வந்துட்டு இருக்குன்னா, இங்கேயே நம்ம பிரேக் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணி பார்ப்போமா? இங்கேயே எனக்கு வந்துட்டு இருக்கு. இப்ப 0ல இருந்து 1 2 3 4ன்னு இருக்கா. அப்ப எனக்கு வந்து இங்க அவுட்புட் என்ன பிரிண்ட் ஆயிருக்கு, இங்க வந்து 0ல இருந்து இங்க வந்து எனக்கு இப்ப அவுட்புட் எப்படி பிரிண்ட் ஆயிருக்கு, 0ல இருந்து 5 வரைக்கும் பிரிண்ட் ஆயிருக்கு. எனக்கு இப்ப என்ன வரணும்னா, ஒன்ஸ் அந்த 3 வந்ததுக்கு அப்புறமே எனக்கு அந்த லூப்பை விட்டு எக்ஸிக்யூட் ஆயிரணும். அப்படின்னா நான் என்ன யூஸ் பண்ணணும்னா, இங்க போயிட்டு கண்டிஷன் கொடுக்கணும். இஃப் எக்ஸ் ஈக்குவல் டு என்ன வந்துடும், 3 வந்ததுக்கு அப்புறம் எனக்கு அந்த லூப்பை விட்டு என்ன பண்ணிடணும், எக்ஸிக்யூட் ஆயிரும். ஸோ பிரேக் அப்படின்னு யூஸ் பண்ணிருக்கேன். இப்ப செக் பண்ணலாமா? போயிட்டு இப்ப என்ன ஆயிருக்கு, 0 1 2 வரைக்கும் தான் பிரிண்ட் ஆயிருக்கு. 3 அதுக்கப்புறம் 3க்கு அப்புறம் என்ன ஆகல, பிரிண்ட் ஆகல. அப்படின்னா என்ன பண்ணும், பிரேக் ஸ்டேட்மெண்ட் இதோட ஸ்டாப் பண்ணிட்டு இதுக்கப்புறம் உள்ள கன்சோல் டாட் லாக் எல்லாம் எக்ஸிக்யூட் பண்ணாம அந்த லூப் போட்டு எக்ஸிக்யூட் ஆகி டெர்மினேட் ஆகி வந்துரும். இதே கண்டினியூ ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன்.
எனக்கு என்ன பிரிண்ட் ஆகாது? ஜஸ்ட் அந்த 3 மட்டும் பிரிண்ட் ஆகாது. ஓகே. இப்ப இங்க என்ன பிரிண்ட் ஆகல? 3 மட்டும் பிரிண்ட் ஆகல. பட் அதுக்கப்புறம் உள்ள 4, 5 பிரிண்ட் ஆயிருக்கு. அது டெர்மினேட் பண்ணாது. ஜஸ்ட் ஸ்கிப் பண்ணும். கன்டினியூனா ஸ்கிப், பிரேக்னா டெர்மினேட். ஓகே. உங்களுக்கு கிளியரா இருக்கும்னு நினைக்கிறேன். எனி டவுட்ஸ்? ஏதாவது டவுட்ஸ் இருக்கா மத்தவங்களுக்கு? இந்துமதி, கார்த்திகா. ஓகே. சோ நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஓகேவா? நாளைக்கு ஒருவேளை கிளாஸ் கொஞ்சம் ஏர்லியரா முடிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து உங்களோட ப்ராஜெக்ட்ஸை நீங்க ஷோ பண்ணுங்க. ஓகே. எனி டவுட்ஸ்னா கேட்கலாம். இல்லைன்னா செஷன் எண்ட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.